டேய் அந்த ப்ரோ சுபாஷ்லாம் ஏன் சேர்க்கல எதுக்கு டேய் எடுத்தாலும் ஏதாவது அழுதுகிட்டே இருக்கீங்க எப்ப பாரு ஏதாவது இந்த மத்த ஃபேன்ஸுக்கே இதான் ஆர்சனலை கண்டாலே ஏதாவது நிறுத்துறா இன்னும் எபிசோடே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே ஒரு கலவரமா என்னதான் இருந்தாலும் ஒரு நியாயம் வேணுமா இல்ல ஆரம்பிச்ச அப்புறமா சண்டை போடுங்களா எனிவே பாய்ஸ் வாங்க வாங்க வெல்கம் டு another fresh episode of கலவர பூமி. நம்மளுடைய ஃபுட்பால் பேஜ்லயே வந்துட்டு ரொம்ப விருப்பப்பட்டு நீங்க கேட்கிற ஒரு ஷோ வந்துட்டு நம்ம கலவர பூமி தான். எல்லாருக்குமே வந்துட்டு நாங்க எங்களுக்குள்ள அடிச்சுக்கணும், அதை பார்த்து நீங்க சந்தோஷம் பண்ணோன்றது உங்களுக்கு ரொம்ப விருப்பம்ன்றது நல்லா பச்சையா தெரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் நம்மளோட இந்த இன்டர்நேஷனல் பிரேக்ல ஒரு நல்ல கண்டென்ட் தரதுக்காக நம்ம பேனல்ல ஜாயின் பண்ணிக்கிறது நம்ம கௌதம், சங்கர், சுவாஸ் மற்றும் சரண். போன வாட்டி நம்ம கியூட் பாய் சங்கரை பேச உள்ள நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இந்த வாட்டி நான் பேசியே தீருவேன். நான் தான் பேசுவேன், அண்ணனுக்கு நான் தான் செய்வேன் சொல்லி வந்திருக்காரு. இந்த வாட்டியாச்சு பேசுறான்னு பாப்போம். இப்ப இருக்கிற விஷயத்துக்கு நாங்க டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். போன வருஷம் யாரு கப் ஜெயிச்சீங்க? உட்கார்ந்து ஏதாச்சும் கப் ஜெயிச்சீங்களா? எங்க டிஃபென்ஸ் வந்து அது வந்து கொஞ்சம் ஓவர் ஷேடோ பண்ணிருது, அதனால அவனுக்கு கிடைக்க வேண்டிய பிரைஸ் அவ்வளவு பெருசா கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் சொல்றேன், பிரைஸ் வரணுமா? ஏன்னா ஸ்பெயின் டீம்லயே அவர் தான் சப் கீப்பர், அவர் மெயின் கீப்பர் கிடையாது. இவரோ 2 கோல்டன் குளோப் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு காரணம். இப்பதான் ப்ளே பண்ண லிவர்பூல் ஃபேன்ஸ் மாதிரி தற்குறியாட்ட நான் வந்து ஆமாண்டா என்னடா இப்படி பாடி ஷேமிங் பண்ற சரண்? ஏய் காலி காஷ்மீரா ஸ்டைல்ல இருப்பான்டா, நீ என்னடா இப்படி சொல்ற? உடனே வந்துட்டு ரொம்ப நம்ம இன்ட்ரோடக்ஷன்லாம் வேணாம், நம்ம எல்லாருக்கும் என்னன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் டாபிக் கொளுத்தி போடுறது நான் இருக்கா. இந்த சீசன் என்னதான் லிவர்பூல் அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி வாங்கியிருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, ஜஸ்ட் மிஸ்ல ஜெயிச்சிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? ஆர் தே கோயிங் டவுன் ஹில்? என்ன நினைக்கிறீங்க உங்களோட? இது டிபேட்டே இது தெரிஞ்ச விஷயம் தானே, இது எல்லாருமே ஒத்துக்கிற விஷயம். லிவர்பூல் ஃபேன்ஸே ஒத்துக்கணும் நியாயப்படி. ஆமா பாவண்டா டேய், இன்னும் அந்த கசைடோ அடிச்ச அடியில வான் டிஸ்னிலாம் என்ன ஆனானே தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். பாவம் பஞ்சம் பொழைச்சிட்டு இருக்கோம். பாவம் எனக்கு 3 வேளை சாப்பாடு இல்ல, படுக்கிறதுக்கு ஒரு இடம் இல்ல, வீடு இல்ல. பாவம் மேல இருந்து 1 பாயிண்ட் கீழே தான் இருக்கும். ஏன்டா 15வது முடிச்ச நீ 200 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணும் போது டாப்ல முடிச்சனா 450 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ண கூடாதா? எங்க நாளா போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா? என்னடா நியாயம் இது? கேட்டா மத்தியா கேள்வி கரெக்டா எந்த பேனான்னு சொல்லிட்டு நீ என்ன சொன்ன? நீ போன சீசனு போன இது எபிசோட்ல பட் நீ என்ன சொன்ன? அதுக்கு முன்னாடி மேனியும் நாங்களும் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இப்ப என்ன மறுபடியும் மேனியும் பக்கத்துல வர? அதனாலதான் நீங்களும் நாங்களும் ஒண்ணு இல்ல. நீங்க 200 நகர்னால நாங்க 400. நானும் நீ எப்படி ஒண்ணாக முடியும்? டேய் இருந்தாலும்டா நாங்க சின்ன கிளப்டா, பெரிய கிளப்பை பார்த்து கலாய்ச்சி தான் இருப்போம். என்னடா இவ்வளவு கேவலமா ஆடுறீங்க? கசைடோ அடிச்ச ஒரு அடியில இப்படி மாட்டிட்டீங்களேடா. ஐயோ லீக் நாங்க மிரளவே இல்ல. இவ்வளவு கேவலமா ஆடியுமே மேல இருந்து 1 பாயிண்ட் தான் கம்மியா இருக்கும். இவனுங்க கடைசி நிமிஷம் சிட்டி கூட ஈக்குவலைஸ் பண்ணிட்டு நியூகாசில் கூட கடைசி நிமிஷத்துல கோல் போட்டுட்டு எங்களோட மேல 1 கோல் தான் இருக்கு, 1 பாயிண்ட் தான் இருக்கானுங்க. எல்லாரோட ஹையஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, ஸ்பெண்ட் பண்ணா மேல இருக்கணும்ல, அப்பயும் 2வது இருக்கீங்க. நாங்க ஸ்பெண்ட் பண்ணினாலுமே வந்து 2வது இருந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நாங்க இன்னும் 10% கூட ஒழுங்கா ஆடல, அப்பவே 2வது இருக்கோம். நீங்க பயங்கரமா ஆடி ஜஸ்ட் 3 கோல்ஸ் கன்சீடட் எல்லாமே பண்ணி எங்களை மேல 1 பாயிண்ட்ல தான் இருக்கீங்க. ரொம்ப பெருசா இல்ல, சீசன் முடியல. இதுலயே வந்துட்டு என்ன 20 பாயிண்ட் தான் மேல போக முடியும். என்ன கரெக்ட்டா பாயிண்ட் புடிச்சிட்டான். 5-6 கேம்ல நாங்க 5 இல்ல கரெக்ட் அதே பாயிண்ட் நானும் பிடிக்கிறேன். 5-6 கேம்லயே வந்துட்டு உங்க ஆளுங்க ஸ்லாட்டக்க துரத்தி விடுங்க அப்படி இப்படின்றாங்களே, அது மட்டும் என்ன வழி இருக்கணும்? தாத்தா இங்க பாருங்க, கோ பேக் இந்தியன். நீங்க தான வர சொன்னீங்க. இப்ப நான் சொல்றேன், போ சொல்றேன் போ. உங்க ஆட்கள் ஆட்டட்டா வந்தது எங்க ஆட்கள் இருக்காத, உங்க ஆட்கள் சொல்றதுக்கு நீ சொல்லுங்க. 1 பில்லியன் ஸ்பெண்ட் பண்ணியுமே இன்னும் உங்க ஆளை வெளியே துரத்த முடியல. இன்னும் ஏமாத்தி உட்கார வச்சிருக்காங்க. என் கதைக்கு வராத, உங்க கதைய சொல்றா. எங்களுக்கு 4 பேர் அப்படி இருக்கத்தான் செய்வானுங்க. 4 பேர்னா இருக்கத்தான் செய்வாங்க. 4 பேர் இருக்கிறதுக்கு தோக்குறோ. உன் பேர் என்னன்னு கேட்டா, உன் பேர் அதுவா இருந்தா நான் என்ன பண்றது? உன் கதைய சொல்லுங்க. என் கதையில எல்லா ஃபேன் பேஸ்லயும் இருக்கிற மாதிரி 4 பேர் இருக்கத்தான் செய்வானுங்க. அந்த மாதிரி அதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இந்த வேர்ட்ஸ்னு ஒருத்தன் இருக்கான். இதே அந்த வேர்ட்ஸ் வந்து ஒரு யுனைடெட் டீமுக்கு சைன் பண்ணி இந்த மாதிரி கேவலமா ஆடி இருந்தா என்ன கிரின்னு கிரிச்சிருப்போம். நான் சொல்லட்டுமா?
நான் திருப்பி இது வந்து எல்லாரும் இன்னாரி வேர்ட்ஸ் யுனைடெட் வாங்கியிருந்த கிழிக்கத்தான் செய்வானுங்க. சேர்ந்தாப்புல 2 கேம் ஜெயிக்க முடியல, கிழிக்கத்தான் செய்வானுங்க. எங்க டீம் நல்லா விளையாடுது, அவன் விளையாடலினா கிழிக்க மாட்டாங்க. ஏன்னா டீம் பாயிண்ட் எடுத்துட்டு போகுது. இல்லையே அப்படிதான் பேசுவாங்க. எடுக்கலையே இப்ப சொல்லுங்க. 2 கேம்ல பாயிண்ட் எடுக்காதுக்கா. அப்புறம் எப்படி நாங்க செகண்ட் பிளேஸ்ல இருக்கோம்? சொல்றீங்க 2 கேம் நீங்களும் வின் எடுக்கல, அதுக்கு சொல்லுங்க. அத்தனைக்கும் இத்தனை நல்லா விளையாடி செகண்ட் பிளேஸா இருந்தே வேர்ட்ஸ் கிழிச்சிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே. அவனை விக்கணுமா, அவன் டீமுக்கு செட் ஆக மாட்டானான்னு. யுனைடெட் போனா கிழிச்சிருப்பாங்க, யுனைடெட் போனா கிழிச்சிருப்பாங்க அப்படின்னா கிழிக்கத்தான் செய்வானுங்க. 12 வருஷம் ஆச்சு ஒரு ட்ரோஃபி ஜெயிச்சு, சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சு 25 வருஷம் ஆச்சு. அப்ப கிழிக்கத்தான் செய்வானுங்க. எல்லாம் அங்க போன எல்லா பேரும் டாப்பு, அப்ப கிழிக்கத்தான் செய்வாங்க. அங்க ஒரு ஸ்டோரி ஆனா நம்ம பக்கம் மட்டும் பேச முடியாது. இல்லடா, போன வருஷம் கம்மியா ஒண்ணுமே செலவு பண்ணாம அவர் நல்லா சூப்பரா ஆடினீங்க. இந்த வருஷம் அவ்வளவு செலவு பண்ணீங்களடா. ஆமா. வேற முதுகு இப்படி இருக்காமே. எல்லாம் இருக்கட்டும், எல்லாம் பண்ணட்டும், முதுகு அப்படி காமிக்கிட்டோம், இருந்துட்டு போகட்டும். சாலா எல்லா சீசன் ஸ்டார்டிங்லயும் சாலா வேஸ்ட், சாலா ஒண்ணும் பண்ண மாட்டா அப்படின்னீங்க. சீசன் முடியும் போது டாப்ல இருப்பான். இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டுமே நாங்க வந்து கடைசியில போய் என்ன ஆகுதுன்னு பாக்கல. 7 கேம் தான் இருக்கு, நாங்க கதறலப்பா, நீங்க தான் கதறீங்க. இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. இல்ல சுவாஸ் ஒரு நிமிஷம். வீக்கெண்ட் ஷோல தான் இல்ல நாங்க எப்படி ஆட போறோம்னு தெரியல, எங்களுக்கு கவலையா இருக்கு, ஒரே அழுகையா வருது மாமா அப்படின்னு சொன்னீங்க. இப்ப என்ன எங்களுக்கு கவலை இல்லங்கிறீங்க? நான் வீக்கெண்ட் ஷோலி தெளிவா என்ன சொன்னேன், 7 கேம் தான் முடிஞ்சிருக்கு, ஒரு பாயிண்ட் தான் பின்னாடி இருக்கும். ஸ்லாட்டை வந்து எங்க ஃபேன் பேஸ் 4 பேர் கிறுக்குத்தனமா பேசதான் செய்வானுங்க, அதெல்லாம் கண்டுட்டு இருக்க முடியாது. நான் தான் சொன்னேன், அதுக்கு என்ன பண்ண முடியும்? 450 மில்லியன் ஸ்பெண்ட் எங்களால முடியுது, நாங்க ஸ்பெண்ட் பண்றோம்டா. இருந்தாலும் நாங்க 15வது இடத்துல உட்காந்துருக்கோமா என்ன? 450 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எங்க இருக்கோம்? இங்க பேரு நாங்க கேள்வி அதெல்லாம் இல்ல, கேள்வி சிம்பிளா கேட்டோம். இவ்வளவு ஸ்பெண்ட் பண்றவங்க விட்டுரு, இந்த சீசன் ஏன் லிவர்பூல் டவுன் இல்லா போறாங்க? சிம்பிளா கேட்கணும், என்ன நடக்குது? டவுன் இல்லா போகலையடா, 2 கேம் தோத்ததே டவுன் இல்லாடா. கடைசி 2 கேம் 3 லாசஸ் என்ன வரும். நீங்க கடைசியா எப்ப 3 கேம் தோத்து போனீங்களான்னு ஞாபகம் இல்ல. அதனால இந்த மாதிரி நடக்கலையே, இப்ப ஏன் நடக்குது? இப்ப ஏன் நடக்குதுன்னா எங்க டீம் செட் ஆகல ஒழுங்கா. இன்னும் ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாமே ஒண்ணுக்குள்ள வந்து இன்னும் செட் ஆகல, எப்படி விளையாடுறாங்கன்னு தெரியல. இன்னும் எங்க ஸ்டார் 125 மில்லியன் ஃபார்வர்ட் ப்ரீ சீசனே இல்ல, 2 மாசம் பால உதைக்காம இப்பதான் வந்து உதைச்சுக்கிட்டு இருக்கான். யாருமே லாக் பண்ணி அவனே வச்சுக்கிட்டான். அப்பதான் எங்கள்கிட்ட வர முடியும்ட்டு. அதெல்லாம் எங்க புல்லுடா, அந்த மாதிரி புல்லெல்லாம் உங்களுக்கு வரமாட்டேங்குது, என்ன பண்றது? அப்படி போய் இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க நீங்க எல்லாம். அந்த புல்லுல எங்களுக்கு வந்துட்டான், அவ்வளவு கேவலமா ஆடியுமே நாங்க என்ன புல்ல பத்தி பேச போறே. ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சது யாரு மேட்ச்ல? இல்ல புல்ல பத்தி பேசுறீங்க கிளப். ஓகே, அதுக்காக சொன்னேன். ஸ்டெப் போறா சார். அதான் அப்படி எல்லாம் விட்டுட்டு போய் தான் டைட்டில் ஜெயிப்பானு தெரியாது வாழ்க்கையில. இங்க வந்தா ஏதாச்சும் பிரீமியர் லீக் ஜெயிச்சிருக்கலாம் போன வருஷம். இந்த ஜூபி மணி ஒருத்த அங்க போனா வந்து இங்க ஜெயிச்சிருக்கலாம், அவனும் ஒண்ணு ஜெயிப்பானு தெரியல. கிளப் வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்காங்கடா. அதுதான்டா இந்த 4 வருஷமா, 4 வருஷம் இல்ல, அது சாம்பியன்ஸ் லீக் ஒண்ணுதான். சாம்பியன்ஸ் லீக்கு அப்புறம் வந்து ஒரு ட்ரோஃபியும் இல்ல 5 வருஷமா. இந்த கிளப் வேர்ல்ட் கப் தான் வந்திருக்கு. கடைசி சாம்பியன்ஸ் லீக் அப்புறம் எந்த ட்ரோஃபியுமே கிடையாது 5 வருஷமா. ப்ரோ 2008க்கு அப்புறம் லிவர்பூல் எப்ப டைட்டில் வச்சாங்க? எவ்வளவு வருஷம் ஆச்சு? 2008க்கு அப்புறம் லிவர்பூல் எப்ப டைட்டில் வச்சாங்க? சரி பாய்ஸ், இந்த ஹிஸ்டரி லெசன்லாம் வேணாம். 1990ல டைட்டில் அடிச்சோம், கடைசி 7 வருஷமா. 2003க்கு முன்னாடி உன் கிளப்பையே லண்டனுக்கு வெளியே தெரியாது ஒழுங்கா. நீ சட்டையை போட்டு இப்படி உட்கார்ந்து இருக்கிற காரணமே ரோபேன் கப்ப வாங்குனது 2003 முன்னாடி. எங்க தாத்தாவோட தாத்தா ஆரம்பிக்காம லிவர்பூல் அப்படித்தான் இருக்கு. அப்புறம் 2003 லண்டனுக்கு 4 தெரு வெளியே தெரியாது. இப்ப இருக்கிற விஷயத்துக்கு நாங்க டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். போன வருஷம் யாரு கப் ஜெயிச்சீங்க? உட்கார்ந்து யாராச்சும் கப் ஜெயிச்சீங்களா? வேர்ல்ட் சாம்பியன்ஸ் சீசன்ல யாராச்சும் கப் ஜெயிச்சீங்களா? வேர்ல்ட் சாம்பியன்ஸ். நீ போன தடவை பேசும்போது அப்பனா ரீசெண்டா ஜெயிச்சது செல்சி தான். நாங்க போன வருஷம் தான் கப் ஜெயிச்சோம். சீசன் கப் ஜெயிச்சுட்டு தான் இருக்கோம் நாங்க. ஏதோ ஒரு கப் நீங்க ஜெயிச்சீங்களா? அங்க ஒருத்த 1 பில்லியன் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு கப் இல்ல. இங்க நீ உங்களுக்கு கணக்கே இல்ல. 1 பில்லியன் நீ உள்ள வராங்க, 1 பில்லியன் நீ உள்ள வராது. அந்த 1 பில்லியன் சொன்னேன். 5 வருஷம் 1 பில்லியன் ஆச்சு. ஒன்னும் அந்த சாப்பாடு போட்டு சாப்பிடுற தட்டை தவிர ஒண்ணும் கிடையாது. குறை கண்டுபிடிச்சு அவங்களோட சண்டை போடணும்னு நினைக்கல. பட் நான் ஒரே ஆளை வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பண்றாங்க. டாபிக் எங்க ஆரம்பிச்சது எங்க போகுதுன்னே தெரியல. கடைசியா ஒண்ணு முடிச்சிரும். இப்ப நீங்க வாங்கின இவ்வளவு சைனிங்ஸ்ல யாரு மோஸ்ட் டிசப்பாயிண்டிங் நீங்க சொல்லுவ? மோஸ்ட் டிசப்பாயிண்டிங்னா லாட்னு சொல்லுங்க. ஐ திங்க் ஈசாக். இல்ல அந்த அளவுக்கு காமெடி வேணாம். ஏன்னா 5 வருஷமா எதுவுமே ஜெயிக்காம நீ ஓட்டும் போது 4 ஸ்லாட் சொல்லக்கூடாது. எதுவுமே இல்லாம ஜெயிச்சு கொடுத்தான். ஓகேவா? அந்த காமெடி இங்க போடாது. நீங்க
ஈசாக் தான் மோஸ்ட் டிசப்பாயிண்டிங். ஏன்னா அவன் இன்னும் ஃபிட்னஸ்க்கே வரமாட்டேங்கிறான், லிங்க் அப்லேயே இல்ல, எதுவுமே இல்ல. அவன் தான் மோஸ்ட் டிசப்பாயிண்டிங் இது வரைக்கும் நாங்க வாங்கினது இல்ல. அவன் கொஞ்சம் ஃபிட்னஸ் கெயின் பண்ணா கூட பிரச்சனை இல்லாம ஆடுவான். எனக்கு என்னமோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் லிவர்பூல் அவங்க சைனிங் பண்ணது தப்பா சைனிங் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. எப்பயுமே ஏன்னா நூனஸ் சைன் பண்ணாங்க 2 வருஷம் நூனஸ். இல்லடா மத்த பிளேயர்ஸ் அவன் ஒர்க் ரேட் இருக்கும். ஆனா ஈசாக்க போய் ஓட போடுறாங்க. அவன் எல்லாம் மூச்சு திணற உட்கார்ந்துட்டு இருக்கான் ஒரு சைடுல. நீங்க பாக்கும்போது அவங்க ஃபிட்னஸ் இஷ்யூஸ் அவன் கிக் ஆயிடுவான். சுத்தமா இல்ல. 2 months அவன் பால் எட்டி ப்ரீ சீசனே இல்ல. அவன் எங்க போய் விளையாட முடியும்? அவன் 30 நிமிஷத்துக்கு அப்புறம் தசு புசு ஆஸ்மா பேஷண்ட் மாதிரி நடந்துட்டு இருக்கான். இப்பவும் எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல. பட் ஆஃப் கோர்ஸ் எதிர்பார்த்திருப்போம். பட் ஒரு லிவர்பூல் ஃபேனா சொல்லும் போது ஈசாக்கு தான் வேர்ட்ஸ் எல்லா கேமும் உட்கார்ந்து பாத்தீங்கன்னா தெரியும். அவனுக்கு இந்நேரம் ஒரு 4 அசிஸ்ட் வந்திருக்கணும். சாலா 2 வாட்டி போஸ்ட் அடிப்பான். ஓப்பன் போஸ்ட் எல்லாம் போய் சாலா போஸ்ட் அடிச்சுட்டு வருவான். அப்ப ஈசாக்கு 2 அசிஸ்ட் வந்திருந்தா வந்து நம்ம சொல்லிருப்போமா இல்லையன்ட்டு. அவன் சும்மா எல்லாருமே 100 மில்லியன் 116 மில்லியன் கொடுத்தோடனே ஓகே வேர்ட்ஸ் தான் ஃபிளாப் ஆச்சு. மேட்ச் உட்காந்து பாக்குறவனுக்கு தெரியும் அவன் ஃபிளாப் இல்ல. அவன் எல்லா கேமும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு இன்னும் டீம் செட் ஆகல. அவன் செட் ஆகாம நல்லா தான் ஆடிட்டு இருக்கான். நல்லா ஆடாம கோல் அசிஸ்ட் இல்லைன்னு ஃபிளாப் ஓகே. நான் கோல் அசிஸ்ட் அவன் எதுவுமே கொடுக்காம செகண்ட் இருக்கும்ல. அப்ப அவன் கொஞ்சம் நல்லா ஆனாலே போதும்ல. எல்லாம் வேண்டிஸ் நீ தப்புடா. அவன் மட்டும் வந்து நம்ம வந்து அனல் காத்த வந்து கீழ பக்கம் தள்ளுவோம் கொஞ்சம். செல்சிக்கே வருவோம். என்ன ரொம்ப ரொம்ப சத்தம் அதிகமா இருக்குது. ஒரு 2 கோல் போட்ட உடனே கைசேடோ தான் பெட்டர் தென் ரைஸ். அவர்தான் வந்துட்டு பெஸ்ட் டிஃபென்ஸ் போட்டி போயிட்டு இருக்குது. உண்மையிலேயே கைசேடோ ரைஸோ கம்பேர் பண்ணலாமா? முதல்ல இதுதான் கேள்வி. சுவாசே நான் உனக்கு சப்போர்ட். கைசேடோ வாஸ் ஒன் தி கிளப் வேர்ல்ட் கப்டா. கைசேடோ வாஸ் பெட்டர். இது லாஜிக்கா நான் தாவிக்கிறேன். ஏன் செக்மெண்ட் முடிஞ்சிருச்சு. நான் தாவிக்கிறேன். பிளேயர் தான் ஆக முடியும்னா அவ எத்தனை பேர் வந்து ஜெயிக்காம கூட ஆடி இருக்காங்க. பட் டாட்டி எல்லாம் நல்ல பிளேயர் இல்லன்னு சொல்வீங்க. ஆனா சலாவன் ஜெயிச்சது இல்ல. பட் ஸ்டார்டி பெட்டர் தென் ஜாவின் கேட்டா ஸ்டார்டி பெட்டர்னு சொல்றீங்க. அப்படி பார்த்தா ஜலாத்தானே சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சது இல்ல. பாவம் நல்ல பிளேயர் இல்லன்னு சொல்லிடுங்க. அப்படி பார்த்தா ஜெராடே பிரீமியர் லீக் ஜெயிச்சது. அதுக்கு பிளேயருக்கு சம்பந்தம் இல்ல. போகாத. எதாச்சும் ஜெயிக்கணும். அத நான் பேசிட்டு இருக்கேன். கான்ஃபரன்ஸ் லீக் ஜெயிச்சிருக்கான். பல் சொல்லுங்க. அத உங்களோட இல்ல. அதனால தான் சொல்ல வரேன் நான். கேப்டனா ஜெயிச்சிருக்கான். இவன் தானே. ஓ அப்ப கான்ஃபரன்ஸ் லீக் பெட்டரா கிளப் வேர்ல்ட் கப் பெட்டரா? ரெண்டுமே டம்மி தான். ஓ சரி ரைட். அப்ப நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டம்மி தான். சரி இருங்க. கான்ஃபரன்ஸ் லீக் இது வரைக்கும் ஆடின இங்கிலீஷ் டீம்ஸ் தான் ஜெயிச்சிருக்கு. 2 வருஷம் நடந்ததுக்கு 2 வருஷம் இங்கிலீஷ் டீம் ஜெயிச்சிருக்கு. 2 வருஷம் இல்ல. ஃபியோரன்டினா ஒன்ஸ் இல்ல. ஃபியோரன்டினாவே யாரோ ஜெயிச்சிருக்கு. அதுக்கு அப்புறம் இன்னொரு கிளப் ஜெயிச்சிருக்கு. 2 வாட்டி இங்கிலீஷ் டீம்ஸ் தான் ஜெயிச்சிருக்கு. சோ ஆப்வியஸா இங்கிலீஷ் டீம்ஸ் யார் போனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு. சோ இதுல வந்து நம்ம கான்ஃபரன்ஸ் லீக நெகேட் பண்ணிடுவோம். கிளப் பிளான் பண்ணிட்டா அடுத்த வருஷம் ஆட்டடா அங்க தான் டைட்டில் தான் விட்டுதான். லைக் இப்போ நீங்க அடுத்து என்ன சொல்வீங்க? சாம்பியன்ஸ் லீக்ல அவன் வந்து 2 கோல் அந்த ரியல் மேட்ரிட் மேட்ச் எடுத்து வைப்பீங்க. நான் சொல்றேன் ஒருத்தன் ஆடாத ஒரு கிளப் அவன் இவன் இன்னும் கைசில ஆடவே இல்லை. ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்கான் சாம்பியன்ஸ் லீக். அதான் நானும் சொல்லுவேன். இப்போ நாங்க வந்து கிளப் வேர்ல்ட் கப் ஆடல. நாங்க எப்படி சாம்பியன்ஸ் ஆக முடியும் நான் கேட்க முடியுமா? அந்த மாதிரி செலக்ட் ஆகணும். கிளப் வேர்ல்ட் கப்புக்கு சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சு செலக்ட் ஆகணும். டிராஃபி வச்சு கம்பேர் பண்ண போறீங்களா? அவங்களோட டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் வச்சு கம்பேர் பண்ண. சரி ஓகே. ஆக்சுவலி இந்த क्वेश्चनே வந்து ரைஸ் வந்து நம்பர் 8 ஆடிட்டு இருக்கான். இப்ப கைசில வந்து நம்பர் 6 ஆடிட்டு இருக்கான். சோ முன்னாடி ரைஸ் வந்து 6 ஆடும்போது கம்பேர் பண்ணியிருக்கான். இப்போ வந்து ஆனா நீ என்ன பொறுத்த வரைக்கும் டிஃபென்சிவ் அதாவது ஒரு த்ரெட் இருக்கு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கசைடோ அவன் தான்டா பெட்டர். அடிச்சு பிடிச்ச அந்த காண்டே எப்படி பால் ஆகும் அந்த மாதிரி அவன் வாங்கிடுவான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் அவன்கிட்ட எக்ஸ்ட்ரா எபிலிட்டி இருக்கு. அவனால பால் கேரி பண்ண போக முடியும். என்னைய பொறுத்த வரைக்கும் ரைஸ நீ 6 போட்டீங்கன்னா அவன் இன்னுமே பயங்கரமா ஷைன் ஆவான். ஓகேவா? இருக்கிறதோட அவன் இன்னும் பெட்டரா விளையாடுவாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நீங்க ஆட்டட்டா வந்து அவனை 8 வச்சு ஆட வச்சுட்டு இருக்கான். அது எந்த அளவுக்கு எத்தனை நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. அதனால அவனுக்கு வந்து அந்த 6-8 ஹைபிரிட் ரோல் அவன் ஆடிட்டு இருக்கான். ஏன்னா அவனால பால் கேரி பண்ணி போக முடியும். கோல் கிட்ட எடுத்துட்டு போய் அவனால ஷாட் எடுக்க முடியும், அசிஸ்ட் தர முடியும், எல்லாம் பண்ண முடியும். அதனால அவன் வந்து புஷ் பண்றாங்க. நல்லா பேசுறான். ரைஸோட பெஸ்ட் இருந்தா தானே அவன் வந்துட்டு அவ்வளவு கோல்ஸ் போட்டிருக்கான், அசிஸ்ட் போட்டிருக்கான் லாஸ்ட் சீசன். அவன் 8ல அவன் வந்து நல்லா ஆடுறான்றது தான் அவனோட அறிகுறி அதுல. சோ சரி அந்த விஷயத்துல பார்த்தா இம்ப்ரூவ் ஆயிட்டா இருக்கான் அந்த ரோல்ல அவன். Just because Kaiser is very good at tackling, we are all looking at progression or pass completion numbers. Like he's very good at carrying the ball and pass பண்றதையும் அவன் செமையா தான் பண்றான். Just because he's too good in defending, in tackling, அதனால ஓவர்லுக் பண்றோம். லைக் இந்த சீசன் தான் கோல்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். லைக் he is the top scorer for Chelsea in the Premier League. Serious sir? அப்படியே அது ரெண்டா பேருமே சொல்ல கேவலமா தான் இருக்கு. But he is the top scorer for Chelsea in the Premier League. 3 கோல் அடிச்சிருக்கான் இந்த சீசன் மட்டுமே. 3மே லைக் சம கோல்ஸ். சோ கோல் ஸ்கோரிங் கொண்டு வரான் கேமுக்குள்ள. Even though he is playing as a number 6. சோ அதுவுமே இருக்கு.
அண்ட் இப்ப செல்சியை விட்டு கைசரோ எந்த ஒரு பிளேயர் தூக்குனா டீம் டேமேஜ் ஆகும்னா மோர் தென் கோல் பால்மர் இட்ஸ் கைசரோ எங்களுக்கு. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ரைஸ் தூக்குனா காலிடா. லாஸ்ட் இயர்லாம் நீ பார்த்தனா ரைஸ் இருந்தனாலதான் ஒரு ஸ்டேபிளாவே இருந்துச்சு அவங்க டீம்லாம். இந்த வருஷம் ஓகே ஜூபிமெண்டி வந்திருக்கான் எல்லாம் அப்படி இருக்கான். பட் லாஸ்ட் இயர்லாம் ரைஸ்லாம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல டீம். அந்த அவங்களுக்கும் அப்படியே பிரேக் ஆயிருக்கும் ஈஸியா. ஒரு முடிவு ஆடுறப்ப யார் நல்லா ஆடுறாங்க பாத்துருவோமா, அதுதான் ஒரே வழியா. இந்த சீசன் வந்து ரைஸ் வந்து அந்த பாக்ஸ் ரன்ஸ் பண்றது கம்மியாவும் உங்களுக்கு தோணுதா பாக்குறவங்களுக்கு? போன வருஷத்தோட ஏன்னா ஒரு எசே இருக்கான், ஒரு ஓடகார்டு இருக்கான் அப்படிங்கிற அந்த பாக்ஸுக்கு பண்ற ரன்ஸ் கம்மியாகும். ஏன்னா நிறைய தடவை போன சீசன் நான் பார்த்தேன் அந்த பாக்ஸ்ல பண்ணி அந்த அங்கிருந்து ஹெட்டட் கோல்ஸ் போடுறது, எட்ஜ் ஆஃப் தி பாக்ஸ்ல போய் ஃபினிஷ் பண்றதெல்லாம் நிறைய பண்ணா போன சீசன். இந்த சீசன் அது கம்மியாகுமா இல்ல அதிகமா? கம்மி ஆயிடுச்சு. ஆல்ரெடி கம்மி ஆயிடுச்சு. அவன் முன்னாடி அந்த கிட்டத்தட்ட கோல் கீப்பர் பக்கத்துல போய் டாப் இன் அடிக்கிற மாதிரி போவான். இந்த வருஷம் அதெல்லாம் இல்ல. பாக்ஸ் கொஞ்சம் முன்னாடி அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து கார்னருக்கு ப்ரோமோட் ஆயிட்டான். ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவனால கார்னர் எடுத்துட்டு இருந்தான். அதுதான் அப்புறம் அந்த டியூட்டிஸ்ல இறங்கிட்டான். ஜஸ்ட் ஒரு டவுட், எவ்வளவு ஏஜ் என்ன லைக் ரைஸுக்கு? 26 25 26 நினைக்கிறேன். எனக்கு ஏஜ் கரெக்டா தெரிஞ்சா லைக் இன்னும் இவன் வந்து இவன் 23 கைசரோ 2-3 இயர்ஸ் டிஃபரன்ஸ் அவ்வளவுதான். சோ 2 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குமா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கைசரோ எங்க. ஆனா இவங்க ரெண்டு இப்போ வந்து கிளியர் கட்டா சொல்லணும்னா இந்த சீசன் தான் தெரிய வரும். ஏன்னா ரெண்டு பேருமே சாம்பியன்ஸ் லீக்ல ஆடுறாங்க. சோ வந்துட்டு ஈவன் லெவல் பிளேயிங் கிரவுண்ட், பெரிய லெவல் பிளேயிங் கிரவுண்ட் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஆர்சனல் எப்படி பண்றாங்கன்னு பேசினா நம்ம சுத்தி இருக்கணும் முக்கியம்டா. இதுதான் தற்கூரியா இருக்காங்க. லெவல் பிளேயிங் கிரவுண்ட் பட் இது நானே சொல்றேன் லெவல் பிளேயிங் கிரவுண்ட் பட் ஆர்சனல் ஹஸ் a better team. சோ அதையுமே பார்க்கணும் இல்லையே. ஆனா நீங்க தான் சொல்றீங்களே என்சோ வந்து எவ்வளவு பெரிய பிளேயர் தெரியுமா, அதுக்கு அடுத்து அதே மாதிரி லாவியாவும் எங்களுக்கு பெரிய பிளேயர் தான், எல்லாருமே நீங்க ஹைப் பண்றீங்களே. அதுக்கு லாவியா ஆடணுமே, அதுக்கு லாவியா சீசனுக்கு ஒரு கேம் தான் ஆடுறான். சரி என்சோ இருக்கான்ல எவ்வளவு பெரிய பிளேயர், 100 மில்லியன் வருதுன்னு சொல்றாங்க. என்சோ ஆடணும்ல. அப்ப நீ ஒத்துக்கிற என்சோ இஸ் பெட்டர் தென் ரைஸ் நம்பர் 8 பொசிஷன் நீ ஒத்துக்கிறீல? நான் எப்ப சொன்னேன்? இப்பதான் நீ தான பஞ்சாயத்து கேஸ் வந்தா என்சோ இருக்கா? நான் சொல்றேன் I would never say Enzo is better than Rice. ஆனா கைசரோ இஸ் பெட்டர் தென் ரைஸ். அதான் நான் சொல்றேன். நான் அதுக்கு செல்சிக்கு சும்மா முட்டு கொடுக்குறேன். என்சோ பெட்டர் நாங்க சொல்லாம இப்ப நான் சொல்லவே இல்ல. ரைஸ் இஸ் பெட்டர். ஒல்ல பாத்துக்கலாம். இல்ல இதே எபிசோட்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி இத பத்தி பேசும்போது நீங்களே சிரிச்சீங்க கௌதம் ப்ரோ. கைசரோ பத்தி பேசும்போது இவனா ஒரு பிளேயரா இந்த வருஷம் ஃப்ளாப்னு வெயிட் பண்ணுங்க ஃபுல்லா கேளுங்க. நான் வந்து சொன்னேன் ரைஸ் நெக்ஸ்ட் இயர் போற போக்ல ஃபுல்லா கேளுங்க. நான் சொன்னேன் லைக் அடுத்த வருஷம் வந்து இதே வந்து ரைஸையும் கைசரோவும் கம்பேர் பண்ணுவோம் எல்லாம் சிரிச்சோம். சோ ஃப்ரம் அங்க இருந்து இந்த லெவலுக்கு ஒரு ஆக்சுவல் டிபேட் கொண்டு வர அளவுக்கு அவன் பிளேயர் ஆயிருக்கான் லாஸ்ட் 1.5 இயர்ஸ்ல. அப்படி நம்பினதுனால தான் நான் இங்க நிக்கிறேன். என்னோட BMW கார் வெளியில நிக்குது. சோ அதுவே பெரிய ஒரு சொல்றேன். அவனும் 100 மில்லியன் பேர் தானே, சும்மா 30 மில்லியன் வாங்குற பேர் கிடையாது. அவனும் 100 மில்லியன் பேர் தானே. யாரு கொஞ்சம் வர போறா எனக்கு தெரிஞ்சு 2 பேர்ல யாராவது ஒருத்தர் லீக் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கதான் அடுத்து. கைசைடோக்குலாம் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துதான் ப்ரோ. லிவர்பூல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க கைசைடோவா. ப்ரோ ஆர்சனல் ஜனவரி விண்டோ ட்ரை பண்ணீங்க. அவனுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதா. சும்மா எங்க இருந்தோ ரைஸ்ரா ரைஸ்க்கு அதே தானே. மான்செஸ்டர் சிட்டி அவ்வளவு க்ளோஸா போனாங்க. அதுக்கு பணம் கொடுக்க செல்சி வந்து ஒரு சீசன் முன்னாடியே ஹைப் இருந்திருக்கு. இப்ப சுவா சொல்ற பாயிண்ட் வந்துட்டு இவனை யாரும் மதிக்கவே இல்ல. இப்ப திடீர்னு அந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்ட்டு. பட் அப்படி இல்ல. கைசைடோக்கு அந்த சீசன் செல்சி 6th முடிப்பாங்க, ஆர்சனல் 2nd முடிப்பாங்க. சோ அப்போ வந்து he was looking like a far better player Rice because he was surrounded by a better team. கைசர் அப்பயும் ஓரளவுக்கு நல்லா இருந்தான். பட் செல்சி டீம் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருந்துச்சு. இப்போ ஸ்லோலி we are getting there. யார் லீக் ஜெயிக்கறாங்களோ அவங்க தான்டா எனக்கு தெரிஞ்ச இந்த வருஷம் இந்த வருஷம் தெரியும் சொல்லுங்க. அது ஒத்துக்க முடியாது. பண்ண முடியாதுடா. நீ ஆர்சனல் ஆர் தி பெஸ்ட் பிரீமியர் லீக் சைடு இந்த வருஷம். ஓகேவா? மோஸ்ட் ரவுண்டட் மோஸ்ட் பெஸ்ட் பிளேயர் லிவர்பூல் தான். நீங்க பண்ண சைனிங்க்கும் எனக்கு தெரிஞ்ச லிவர்பூல் நாங்க பண்ண இப்போ எல்லாரும் எல்லா பெரிய பிளேயரையும் வாங்கி போட்டா அவங்க பெஸ்ட் டீம் ஆயிருவாங்களா ஒரு கிளப்ல? எனக்கு புரியல. பெஸ்ட் டீம் இருக்கிற எல்லாரும் அப்ப வருஷம் யுனைட்டட் நீங்க எல்லா பெஸ்ட் பிளேயர் வாங்கி போட்றீங்க. ஒரு வருஷம் விட்டீங்களா? நீ வந்து குனியா இவனெல்லாம் வச்சு கம்பேர் பண்றீங்க நீங்க? நான் குனியால பண்ணல, இத்தனை வருஷம் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் தான் பெஸ்ட் பிளேயர் வாங்கி வச்சீங்கல. அதான் சொல்றோம். இந்த வருஷம் நீங்க தான் பெஸ்ட் பெட்டர் டீம். எல்லாமே இருங்க. PFA டீம் ஆஃப் தி சீசன் வேலண்டார் நாமினேஷன் ரேங்கிங் பார்த்தா தெரிஞ்சிரும் மக்களே யாரு பெரிய பிளேயர்னு. எல்லாத்துலயுமே ரைஸ் தான் இருக்கான். சோ டிபேட் முடிங்க. ஆனா அத நீ சீரியஸா எடுத்துக்க முடியாது. சரி சிங்கப்பெட்ற இன்சல்ட் பண்ற இந்த பேச்சுவார்த்தையை வந்து அவனே ஓன் கோல் போட்டாங்க.
ஏன்னா அந்த பாயிண்ட் எங்க வரும்னு எனக்கும் தெரியும், அதனால நான் இப்பயே தடுத்து நிறுத்துறேன். ஆனா இப்போ வந்துட்டு அடுத்து வருவோம். அடுத்து எல்லாருமே சண்டை போடுற அளவுக்கு ஒரு டாபிக் வருது. இப்போ வந்து ஜெனரலாவே பிரீமியர் லீக்ல இந்த சீசன் வந்து ஸ்ட்ரைக்கர்ஸ் எல்லாம் பர்ஃபார்மன்ஸே இல்ல. ஹாலண்ட் தவிர, ஹாலண்ட் வந்து வேற லெவல்ல போயிட்டாச்சு, அதெல்லாம் கம்பாரிசனே இல்ல. பயங்கரமான கோட்டட் ஸ்ட்ரைக்கர். மத்த கிளப்ஸ் எல்லாம் ஒண்ணுன்னா சொல்லிடுறேன். லிவர்பூல்ல ஒரு ஐசாக், ஆர்சனல்ல ஒரு யோக்கரஸ், இங்க வந்து ஜாவ் பெட்ரோ வேணா சொல்லலாம், டிலாப் இன்ஜர்ட் சொல்ல விட்டுலாம். யுனைடெட்ல கூனியா ஆடினாரு, அதுக்கப்புறம் செஸ்கோ, எல்லாருமே வந்து சொதப்புறாங்கதான். யாருமே ஸ்டேபிளா எங்கள எக்கிட்டிக்கே நல்லா தான் ஆடுறான். எங்கள எக்கிட்டிக்கே எல்லாம் எக்கிட்டிக்கே நல்லா ஆடுறான். ஆனா ஐசாக் ஆடுறப்ப ஆடல. எல்லாருக்கும் ஒரு ஆப்ஷன் அப்படி சொதப்புறப்ப என்ன நடக்குது? ஏன் ஸ்ட்ரைக்கர்ஸ் அப்படி மோசமாயிட்டு இருக்காங்க? எல்லாரும் மொக்கடா. இப்பெல்லாம் வந்து ரொம்ப டாக்டிக்ஸ் படி பேர் என்ன அந்த இவன் ஹாலண்ட் மாதிரி அடிச்சு நொறுக்கி தள்ளிலாம் எவனும் அடிக்க மாட்டான். அப்படியே வந்துச்சுன்னா நீட்டா ஹெட் பண்றேன், அப்படியே வந்துச்சுன்னா டாப் இன் பண்றேன், அவ்வளவுதான் பண்றாங்க தவிர. இல்ல எனக்கு தெரிஞ்சு இவன் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். அந்த கேம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைக்கரை தாண்டி நவுந்து போயிருச்சு. ஒரு ட்ரெடிஷனல் சென்டர் ஃபார்வர்டை வச்சு விளையாடுற டீம் எல்லாமே பாட்டம் ஆஃப் டீமா தான் இருக்காங்க. எடுத்து பாத்தீங்கன்னா டாப் டீம்ஸ் வந்து சென்டர் ஃபார்வர்டை நம்பி விளையாடுற டீம்லாம் நவுந்து போயிருச்சு. இப்போ எல்லாமே விங்கர்ஸ் நம்பியும் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்ஸ் நம்பி தான் இப்ப டீம் மாறிட்டு வருது. பெரிய ஸ்ட்ரைக்கர்லாம் எந்த நம்பிக்கையில வந்து பெரிய கிளப்புக்கு வருவாங்க? அவங்க வந்து கோலே போட மாட்டாங்க. பெரிய ஸ்ட்ரைக்கர்ஸ் குறைஞ்சிட்டே வருது. நீ நினைச்சு பாரு, இப்போ இந்த சம்மர் ஸ்டார்டிங் அப்ப பிரீமியர் லீக் நம்ம எல்லா சைடுக்கும் ஸ்ட்ரைக்கர் வேணும், கரெக்டா? எல்லாருமே ஸ்ட்ரைக்கர் வேணும்னு உட்கார்ந்துட்டு இருந்தோம். எல்லாருமே இருந்த ஸ்ட்ரைக்கர் எல்லால இருந்து புடிச்சு கூட்டு வந்துட்டோம். புண்டஸ்லீகால இருந்து வந்து இவனே நியூகாஸ்லே கூட்டு வந்துட்டாங்க, ஓல்டிமாடேவெல்லாம் எல்லாருமே கூட்டு வந்துட்டாங்க. நீ பாரு, அடுத்தது பாரு, அகாடமில இருந்து ஏதாவது ஸ்ட்ரைக்கர் இருக்காங்களா பாரு. எதுவும் எந்த கிளப்லயுமே ஸ்ட்ரைக்கர்ஸே வரதே கஷ்டமா தான் இருக்கு இப்போ. ஏன்னா நீ ஒரு அகாடமில போய் ஸ்ட்ரைக்கரா ஜாயின் பண்ணி நீ உனக்கு என்ன தோணும்? நான் விளையாடணும், நான் ஒரு பெரிய பிளேயர் ஆகணும் தான் ஒரு அகாடமில போய் ஜாயின் பண்ணுவான், கரெக்டா? ஸ்ட்ரைக்கர் எந்த டீமுமே ஸ்ட்ரைக்கரா யூஸ் பண்ணாத மாதிரி நீ இல்லாகும் போது யார் ஸ்ட்ரைக்கரா ஆறதுக்கு ஆசைப்படுவாங்க? அந்த கேம் பிளேவே மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது மை ஒப்பீனியன். நீங்க நினைக்கிறீங்க? இல்ல ஆனா அது பிரீமியர் லீக்ல ரொம்ப எவிடென்ட். ஏன்னா நீ சொல்ற மாதிரி கேம் போயிடுச்சு. விங்கர்ஸ்ல தான் மோஸ்டா விங்கர்ஸ் அட்டாக்கிங் பட்டன் போயிடுச்சு. ஏன்னா கிளாசிக் எக்ஸாம்பிள் ராஸ்மஸ் ஹாய்லண்ட் யுனைடெடுக்கு ஆடுறப்ப ஒண்ணுமே பண்ண முடியல, சப்ளை இல்ல. ஆனா சரியா அதை போய் செஞ்சுக்கிட்டு இருக்கான். எல்லா கேமும் ஒரு கோல், அவனுக்கு அங்க சப்ளை இருக்குது, அங்க ஸ்ட்ரைக்கர் ஓரியன்டா டீம்ல ஆடுறாங்க. அது மட்டும் இல்ல, ஏன்னா ப்ரூனோ பெர்னாண்டஸ் வச்சு என்ன பிரயோஜனம்? ப்ரூனோ எல்லாம் ப்ளேம் பண்ண கூடாதுப்பா தம்பி. இங்க கிளப்பே ப்ளேம் பண்ணோம். கேடிபி கொடுத்தோனே எப்படி கோல் போடுறான்? அடுத்த வாரம் ப்ரூனோ வந்து கெசைடோ அடிச்ச மாதிரி இவனை அடிப்பான். அப்ப அதுக்கப்புறம் பாரு, வேன் டிஸ்னி தான் மறுபடியும் ஏதோ சீசனுக்கு ஒரு 2 கேம் கிடைக்கும் இந்த மாதிரி அவனை கலாய்க்கிறதுக்கு. சீசன் ஃபுல்லா இப்படிதான் உட்கார்ந்து இருக்கணும். எப்ப கிடைக்கணுமே கிடைச்சிக்க, அவ்வளவுதான். கசைடோ வந்து ப்ரூவ் பண்ணிட்டான். அவன் வெறும் இங்க பாடுறா வந்து ஸ்லைட் டாக்லயே பண்ண மாட்டான், அப்படியே பின்னாடி பேக் ட்ராக் பண்ணி கோல் போஸ்டுக்கே போயிடுவான்டா அப்படின்னு மாதிரி ஃபுட்பால் ஒழுங்கா புரிஞ்சிக்காம முட்டாள்தனமா 4 ரீல பார்த்து பேசினா இப்படித்தான் இருக்கு. எதுக்கு பேக் ட்ராக் பண்ணா அதெல்லாம் பார்க்காம காலங்காலம் அதை அப்புறம் பேசிக்குவோம். பட் கமிங் டு திஸ் பாயிண்ட், எல்லாருமே நீ வந்து ஆர்சனல் கியாக்கரஸே எடுத்துட்டு வச்சுக்கேன். எனக்கு தெரிஞ்சு கியாக்கரஸ் டீமுக்கு தேவையில்லாத மாதிரி தான் ஆடுவாங்க. பாதி நேரம் பால் ரிசீவ் பண்ணிட்டு அவன் சைட்ல எங்கேயாவது பாஸ் போட்டு அவன் பாட்டில் எங்கேயாவது முன்னாடி ஃபார்வர்ட் ரன் கொடுக்கணும். அதுல ஏதாவது வந்து டாப் இன் பண்ணா ஓகே கோல் கிடைக்கும், அந்த மாதிரி தான். தவிர வேற எதுவும் அவனுக்கு ஃபுல்லா நீ பாட்ல ஓடு ஒரு த்ரூ பால் இல்லடா. அவன் வந்து அவனோட ரன்னு அவனோட பிளே எல்லாம் கரெக்டா பண்றான், அவனுக்கு யாரும் ஹீட் பண்ண மாட்டோம், அதான் பிரச்சனை. அந்த விஷயத்துல யாக்கரஸ் கூட பரவாயில்ல. எனக்கு வந்து செஸ்கோ பார்க்கும்போது பாவமா இருக்கு. அவனுக்கு பால கூப்ப மாட்டேங்கிறாங்க, ஹோல்ட் அப் பிளேக்கு பண்ண மாட்டேங்கிறானுங்க. பயங்கர பாவமா இருக்கு எனக்கு பார்க்கும்போது செஸ்கோ. என்ன நடக்குது சார்? அதுதான் ப்ரோ, நீங்க சொல்ற மாதிரி தான் கேம் வந்து மாறிடுச்சு. இப்ப முன்னாடி மாதிரி யாருமே வந்து பால தூக்கி ஸ்ட்ரைக்கருக்கு போடு, கிராஸ போடு அந்த மாதிரி ஆடுறது இல்ல. விங்ல இருந்து எல்லாரும் சைட்ல இருந்து உள்ள வராங்க, மிட்ஃபீல்டர்ஸ் எல்லாம் மேல ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு கேம் இப்போ. எனக்கு இந்த எல்லாம் சொல்லட்டுமா, ஜாவ் பெட்ரோ நீ தான் சொல்லணும். எங்களுக்கு எல்லாமாச்சு கிளாசிக் சென்டர் ஃபார்வர்ட்ஸ். ஜாவ் பெட்ரோ அப்படிப்பட்ட பிளேயர் கிடையாது. அவன் இன்னும் ஃபால்ஸ் 9 சென்டர் ஃபார்வர்ட் மாதிரி தான் அவன். போன வருஷம் கிளப் வேர்ல்ட் கப்ல பயங்கரமா ஆச்சு. இப்ப என்ன டக்குன்னு என்னமோ அந்த 4-5 கேம் ஒண்ணும் ஆகாத மாதிரி இருக்கு. அதான் சொல்றேன். லைக் ஜாவ் பெட்ரோ வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். 10 பேர் ஆடிட்டு இருந்தா என்ன பண்ணுவோம், அது ஒரு விஷயம் இருக்குது. அதான் சொல்றேன். லைக் நாங்க வந்து சீசன் எக்ஸ்பெக்டே பண்றோம் 20 கோல்ஸ் அடிப்பான், 25 கோல்ஸ் அடிப்பான். ஹி வாஸ் மோர் லைக் an enabler to, நீங்க சொன்ன பாயிண்ட் தான், to for others to score.
மேபி லோ பிளாக் கூட அதுக்கு தான் இன்னொரு ஸ்ட்ரைக்கர் வாங்கணும். டெலாப், அதர்ஸ்லாம் யாரெல்லாம் அடிப்பாங்க செல்சில? பால்மர் இருக்கான், எஸ்டபோ இருக்கான், ரொம்ப பேர் இருக்காங்க அவன் சுத்தி. சோ அதை விட டெலாப் வாங்கினதே வந்து டெலாப் வந்து அதுக்கு தான் டெலாப் வாங்கணும். லோ பிளாக்ஸ்க்கு அகைன்ஸ்டா டெலாப் ஆட வைக்கலாம். லைக் பிசிக்கல் லைக் கொஞ்சம் ரிமைனிங் அந்த ஒரு நம்பர் 9s தான் அவன் ஒருத்தன் தான் சொல்லுவேன். லைக் டெலாப் இருக்கான் இன்னும் அந்த ட்ரெடிஷனல் ஸ்ட்ரைக்கர் மோது. ஸோ அவனை சுத்தி ஆட வைக்கிறான் பிளான் இப்ப ஜாவ் பெட்ரோ. பிகாஸ் ஆஃப் த இன்ஜுரி டு டெலாப் அண்ட் சொன்ன மாதிரி 10 man doesn't ஹெல்ப்பே பண்ணாது அவனுக்கு. சும்மா கிட்ட இருந்தா ஜாவ் பெட்ரோ டெலாப் 2 பேர் ஆடுவாங்களா? அந்த மாதிரி தான் ஆட வச்சான் வெஸ்ட் ஹாம்ல அதான் ஆட வச்சான். பால்மர் ஃப்ரம் த ரைட் ஆட வைப்பான். ஏன்னா டெலாப் வந்து ஈஸியா அவன் கொஞ்சம் அந்த ஹாலண்டோட குவாலிட்டிஸ் அவன் இருக்கும், இடிச்சு தள்ளி அப்படி கோல் அடிக்கும். இப்போ இந்த சிச்சுவேஷன்ல இருந்து இப்ப இந்த ஸ்ட்ரைக்கர்லாம் இருக்காங்களா, சுபாஷ் கேட்டான்ல, ஈசாக், செஸ்கோ, கியாக்கரஸ், ஜாவ் பெட்ரோ, இந்த 4 பேரு எக்கிட்டிக்கே சேர்த்திக்கிறேன். இப்ப ஃப்ரம் நவ் அன்டில் டிசம்பர் வைப்போம், டிசம்பர் டிஸ்கஷன் வைப்போம். யார் பெஸ்ட் ஆடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஹாலண்ட் தான். கியாக்கரஸ் ஹாலண்ட் காம்படிஷன்ல ஹாலண்ட் ஆர் எக்கிட்டிகே. ஹாலண்ட் நான் சேர்த்தவே இல்லடா, நீரே மட்டும் தான் சொல்றீங்க. கியாக்கரஸ் எல்லாம் சின்ன டீம் கூட கோல் அடிச்சிருவான், டாப்பிங் அடிச்சு ஏதாவது பண்ணி கோல் அடிச்சிருவான்னு எனக்கு தோணுது. செஸ்கோ எல்லாம் அடிக்க மாட்டான்டா, எங்களுக்கு அடிச்சா குனியாவும் சாப்பிடுற மாதிரி சொல்றேன். நல்லா இருக்க மாட்டா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். ஒண்ணு இல்ல, 007 குனியாக்கும் தான் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்ச எம்போமோ இல்லன்னா ப்ரூனோ அப்படி அவங்க தான் அடிப்பாங்க தவிர இவன் ஏதாவது ஹெட்டர் வந்து அடிப்பான் தவிர வேற எதுவும் பண்ண மாட்டான். இல்லன்னா ஏதாவது அந்த ரீபவுண்ட் வந்து அடிப்பான். ஏன்னா இவனுக்கு பாலே போட மாட்டாங்க பாதி நேரம். என்ன பொறுத்தவரைக்கும் இசாக் லைக் இந்த டிசம்பருக்குள்ள லைக் இன்னும் ஒரு இல்ல நவம்பர் மிட்டுக்குள்ள அவன் ஃபிட்னஸ் ரீகெயின் பண்ணிட்டான்னா லைக் அவன் இந்த லீக்ல ஆடி இருக்கான். பிளஸ் ஆனா இஃப் லிவர்பூல் ஆல்சோ லைக் ஃபார்முக்கு வந்தாங்கன்னா லைக் அவன் ஸ்கோரிங் ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டான். ஆனா ஆரம்பிக்காம பாத்துக்கணும் நம்ம தான் சேர்ந்து. என்னடா குத்திட்ட இல்லனா நீ அவனை குத்திட்டு இருப்பனா? ஆரம்பிச்சு 2 நாள் இன்ஜூரி ஆயிடுவான்டா, அந்த மாதிரி அது வேற இருக்கு. அவன் டவுட் தான், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் டவுன் போயிட்டு தான் இருக்காங்க, அவ்வளவுதான். ஏறி அந்த ஹில்ல கீழ தான் நீங்க இருக்கீங்க, வந்து ஆய் சொல்லிட்டு வரோம். எப்ப வாத்தி ஏடி புடிச்சு மேல வரீங்களான்னு பாக்குறேன் நானு. சரி ஜெர்ட் முல்லர் டிராஃபி யாரு கிட்ட இருக்கோ அவங்க தான் பெரிய ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இந்த கிளப் வர வரைக்கும் எல்லாமே ஒரு பார் வெச்சு அதுவும் ரைஸியோ சேர்த்துட்டான். ரைஸ் வந்து கான்ஃபரன்ஸ் லீக் வின் பண்ணா எல்லாமே முன்னாடி எல்லாமே ஒரு கிளப் வர வரைக்கும் எதையாவது ஜெயிச்சிருவாங்களா? பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, கண்டென்ட் உங்களுக்கு போட்டு அடிக்கிறது ஈஸியா இருக்குடா. உண்மையிலே ஒண்ணும் இல்லடா, அவ்வளவுதான். பாக்குறது ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ஒரு துண்டை போட்டு விடுவோம். இப்பதான் உங்க டீம்ல வந்துட்டு உருப்படியா ஆடுற ஒரு பிளேயர் வந்துட்டு ராயா. சோ வந்து இப்ப ராயா வந்துட்டு பேக் டு பேக் கோல்டன் க்ளோவ் வின் பண்ணியாச்சு. ரொம்ப கம்மியா கோல்ஸ் கன்சீடடு, பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். இவ்வளவு பண்ணியும் அவளை அண்டர் ரேட்டட் லைக் யாருமே ஒரு சீரியஸ் கோல் கீப்பரா டாப் 3ல டாப் 5ல கூட வைக்க மாட்டாங்க. அவர் ஒரு பெருசா மதிப்பு இல்ல. அவர் பெஞ்ச்ல தான் இருக்காரு. சங்கர் நான் இன்னொரு கேக்குறேன்டா. தெரியும் வேணாம். ரயா வந்து கோல்டன் பூட்டுக்கான கோல்டன் கிளப்புக்கான காரணம் எனக்கு தெரிஞ்ச ஆர்டெட்டா தான், ரயா கிடையாது. ஏன்னா முன்னாடி 4 சென்டர் பேக், அதுக்கு முன்னாடி 3 டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் நிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சது ரயா கிடையாது, ஆர்டெட்டாக் தான் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்ல நிக்கி ஓவர் கொடுத்துடலாமா? சொல்லு. எங்க டீம்ல அதிகமா கோல்ஸ் அடிக்கிறதே எங்க டிஃபெண்டர் தான். அதனால எங்க டிஃபெண்டர் எல்லாம் மேல போயிருவாங்க. மேல ஏறி போயிடுவாங்கன்னு சொல்றேன் நானு. சோ அதனால நாங்க பார்க் த பஸ் ஆடுறது இல்லன்னு சொல்ல வரேன். இல்லடா, எனக்கு தெரிஞ்சு ராயா வந்து நல்ல கோல் கீப்பர் தான். பட் அவன் முன்னாடி இருக்க 4 டிஃபென்ஸ் அவன் எல்லாம் மறைச்சிடுறாங்க. சரி, அவன் நல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான், எல்லாம் ஓகே. இல்ல ஜோக்ஸ் சப்போர்ட் ராயா. ராயா செம சேவ்ஸ்டா. சேவ்லாம் பண்ற செல்ஸ் கூட தான் பயங்கரமா சேவ் பண்ணுவான். பாத்திருக்கேன் அவனோட இதுல நாட்டிங்கம் இருக்கும், அவன்லாம் சேவ்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்சு இவங்க டிஃபென்ஸ்னால தான் ராயாக்கு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா அந்த கிளீன் ஷீட்லாம் கிடைக்கிறது. எல்லாம் இல்லாட்டினாலாம் எனக்கு தெரிஞ்சு எல்லா டீமுக்கும் க்ளீன் ஷீட் கிடைக்க காரணம் டிஃபெண்டர்ஸ் தான்டா. கோல் கீப்பர் மட்டுமே எல்லாமே தான். பட் ஆனா கம்பேர் பண்றீங்கல்ல, ராயா தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு சொல்றேன். அது வந்து எங்க டிஃபென்ஸ் வந்து அது வந்து கொஞ்சம் ஓவர் ஷேடோ பண்ணிருது. அதனால அவனுக்கு கிடைக்க வேண்டிய பிரைஸ் அவ்வளவு பெருசா கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் சொல்றேன், பிரைஸ் வரணுமா? ஏன்னா ஸ்பெயின் டீம்லயே அவர் தான் சப் கீப்பர், அவர் மெயின் கீப்பர் கிடையாது. இவரோ 2 கோல்டன் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு காரணம். ஏன்னா அவன் உனை சீமானை தாண்டணும். உனை சீமான் தான் மெயின். உனை சீமானை தாண்டி இவன் போயிட்டானா மேபி ரயாவும் நிறைய பேர் பேசுவாங்கன்னு தான் நினைக்கிறேன்.
இல்ல அவன் அது ஏன் சம்டைம்ஸ் வந்து அவுட்ரேஜே சேவ் பண்றான்டா. ஆனா இந்த சீசன் இது வரைக்கும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஷாட்ஸ் கிவன் ஆன் கோலே 3 தான் ஆர்சனலுக்கு, எக்ஸெப்ட் அட் யுனைடெட் கேம். அவனை பெருசா 3 டெஸ்ட் தான் பண்ண ஆன் மாட்டாங்க. டார்கெட். இன்னொன்னு டெஸ்ட் பண்ணதே இல்ல அவன் ஆர்சனல். அண்டர் ரேட்டட் சொன்னதுக்கு இப்ப எடர்சனும் கோல்டன் க்ளோவா வின் பண்ணிருக்காங்கல்ல. லைக் Underrated சிட்டி ஆ, யாரா underrated? இது ஒரு சைடு ராயா அண்டர் ரேட்டட் கேட்ட அதுக்கு சொல்றேன். எடர்சன் கோல்டன் க்ளோவ் வின் பண்ணிட்டே இருக்கும் போதும் லைக் பிரேசில் டீமை ஸ்டார்ட் பண்ணது ஆலிசன் தான். ஆலிசன் கரெக்ட். சோ லைக் குவாலிட்டி ஆஃப் கோல் கீப்பர் மேபி அவங்க உள்ள என்ன தெரியும், இன்டர்னலா என்ன தெரியும் நமக்கு தெரியாது. வெறும் நம்ம கிளப் பெர்ஃபார்மன்ஸ் ஆர் கிளீன் ஷீட்ஸ் வச்சு அதான் மேபி தேசி டிஃபென்ஸ் நல்லா இருக்கு அதெல்லாம் பாப்பாங்க. எவ்வளவு ஷாட்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது நம்ம ரயா அண்டர்ரேட்டட் பேசிட்டு இருக்கோம்ல, எனக்கு தெரிஞ்சு நம்ம பேசாத கீப்பர் வந்து பிக்ஃபோர்ட் எவர்டன்ல இத்தனை வருஷமா இருந்தும் எத்தனை பாயிண்ட்ஸ் இங்கிலாண்டா வாங்கி கொடுப்பான் அவன். டேய் ஆனா இப்ப நீ ரயா வந்து வந்து மேட்ச்ல தனியா பாக்கும்போது சில டைம் மண்டை கோளாரா பண்ணுவான்டா அவன். ஆமா. நல்ல கோல் கீப்பர் தான். ஆனா இவங்க அளவுக்குலாம் டிஸ்ட்ரிபியூஷன் அவனுக்கு கிடையாது. பட் நல்லா டிஸ்ட்ரிபியூஷன் உர்றா. see ரயா வந்து சில அவுட்ரேஜ் சேவ்ஸ் எல்லாம் இருந்துச்சு போன வருஷம். இதெல்லாம் எப்படிடா தடுத்து அப்படிங்கிற மாதிரிலாம் ரயாவை நம்ம பார்த்தோம். இல்ல நம்ம சொல்ல கோல் முடியாது. விடுவியான்னு வேற ஒரு சிச்சுவேஷனும் இருக்கு. அப்படியெல்லாம் ரயாட்ட சொல்ல முடியாது. ரயாட்ட எப்ப நீ அப்படி பார்த்த? டேய் டேய் அவன் பெனல்டி ஷூட் அவுட்ல ஸ்லோ பெனல்டி ஷூட் அவுட் ஓகே, நான் ஒத்துக்கிறேன், அத நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். பட் ஓபன் பிளேல வந்து அவன் பண்ற சில சேவ்ஸ்ல அவுட்ரேஜ் சேவ்ஸ். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு கிடைக்காத பிரச்சனை வந்து இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி அந்த டிஃபென்சிவ் லைன். அவங்க எதையுமே விடுறது இல்ல. அவன் ரயாவே ஒரு கேமுக்கு ஒரு சேவ் பண்றான், 2 சேவ் பண்றானா, அந்த 2 சேவ் வச்சுட்டு அவன் யாரும் அதை பத்தி பேசவும் மாட்டாங்க. அந்த மாதிரி ரயா அண்டர் த ரேடர் போறாங்க. எனக்கும் இல்ல இன்னொன்னு என்ன தோணுதுன்னா, அவன் வந்து ஸ்பெயின் பிளேயரா, சோ அவன் வந்து லாலிகால ஆடி இருந்தானா இந்நேரம் அவன் தான் கண்டிப்பா ஸ்டார்டரா இருந்திருப்பான். ஏன்னா அங்க ஆடி இருந்தா அந்த மாதிரி சொல்றேன். சோ அங்க இருக்கவங்க எப்பயுமே ஸ்பெயின்ல வந்து எனக்கு தெரிஞ்சு லாலிகால டேவிட் டெக்கியா நடுவுல கசியாஸ் விட்டா 2 வருஷம் வந்தான்டா டெக்கியா இருந்தான். அவ்வளவுதான். பட் யூ கான்ட் ரீப்ளேஸ் கசியாஸ் டா. யாரை வச்சுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதான் சொல்றேன்டா. அப்போ டெகையா பெரிய லெவல்ல ஸ்டார்டரால ஸ்பெயினுக்கு இருந்ததே கிடையாது. அதுதான் சொல்றேன். சோ ஆப்வியஸா யார் லாலிகால அவங்க டெய்லி பாத்துட்டே இருக்காங்களோ அவங்களதான் அவங்க they tend to choose him than from other உனை சிமான் வந்து அத்லெட்டிக் கிளப்பா? அத்லெட்டிக். ஆமா. இல்ல நம்பர் 1 பொசிஷனுக்கு எங்க டீம்ல ஒருத்தன் இருக்கான். ஸ்பெயின் நம்பர் 1 பொசிஷனுக்கு வருவான் கொஞ்ச நாள். உங்களுக்கே நம்பிக்கை இல்ல அவன் மேல. இல்ல ஸ்பெயின் நாட்டுக்கு கொண்டு வைக்க போறாங்க. இல்ல இப்ப நீ ராம்ஸ்டேலாவது வாங்கிருக்கலாம்டா. தேவலாம் நியூகாஸ்ல். போப்பையே தாண்டி வர மாட்டான்டா. ராயா வந்து அவனோட பெட்டர்ரா. சரி அவ அவனோட பெட்டர். எது நிக் போப்பை தாண்டி வர சொல்லு, அப்புறம் நான் பேசுவோம். நிக் போப்பை தாண்டி வரணுமா அவன்? நிக் போப் தான் நம்பர் 1 இப்ப. கம்பேரிசனே காம்படிஷனா வந்தது என் தலைவன் தெரியும்ல. என்னது நிக் போப் காம்படிஷனா தான் இறக்கி இருக்காங்க. டாபிக்ல போயிடும். பட் இருங்க, இப்ப இதெல்லாம் விட இன்னும் ஒரு பெரிய இப்ப ட்விட்டர் எடுத்து பார்த்தாலே ரொம்ப டார்ச்சர் கூட இல்ல, என்னடா இது அப்படின்னு மாதிரி ஒரு போயிட்டு இருக்கு. ஆனா யோசிச்சு பார்த்தா ஒருவேளை இருக்குமோ அந்த மாதிரி கூட யோசிக்கலாம். சோ என்ன சொல்றாங்கன்னா, மரஸ்கா இஸ் a better tactician than ஆர்டேட்டா அப்படின்றாங்க. முடியாது நீ கல்லாட்ட அடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். அட பாவிகளா இப்படி சில பல பாயிண்ட்ஸ் இருக்குது. டாக்டிகோஸ் யூஸ் பண்ணி தான் பிஎஸ்சியே 3-0 போட்டு அவங்களோட டாக்டிக்ஸ் அவங்க பொருள் எடுத்து அவங்களே போட்டாங்க. இந்த மாதிரி ஹை பிரஸ் பண்றது எல்லாமே. ரெண்டாவது பெட்டிஸோட டவுனா இருக்கும் போது எதையோ பண்ணி கான்ஃபரன்ஸ் லீக் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ வந்து டாக்டிக்கலி அவனுங்க பயங்கரமா பண்றாங்க. ஆர்டேட்டா பார்க் பஸ் பண்றாருன்றது ஊர உலகத்துக்கே தெரியும். சோ வந்து இப்ப நீங்க 2 பேர் பேசிக்கோங்க, யாருப்பா பெட்டர் டாக்டிஷியன்? நான் ஸ்டார்ட் பண்றேன். இது வந்து கலவர பூமியா இல்ல ஆர்சனல் ரேஜ் பைட் வீடியோவா? எல்லாமே ஆர்சனல் அடிக்கும் போது மட்டும் நல்லா இருந்துச்சு. அப்ப 10 மாசம் ஆயிடுச்சு கேள்வி கேட்டு அப்ப எப்படி இருந்துச்சு? அதுதான் சொல்றேன். 3 கேம் தோத்தது டவுன் ஃபால்ங்கறீங்க, ரைஸேடோ பெட்டர் தென் ரைஸ்ங்கறீங்க. டவுன் ஃபால் எங்க சொன்னீங்க? உனக்கு சொல்ல விஷயத்துக்கு வா. ஏன் ஆர்டேட்டா மரஸ்காவோட பெட்டர் பாயிண்ட்ஸ்? ஏன் ஆர்டேட்டா மார்ஸ்காவோட பெட்டர்னா இல்லைன்னு சொல்லி முடிக்கல நீ. ரொம்ப வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் ஹெட் ஆன் ஹெட் மேட்ச்ல கடைசி 2 வருஷத்துல 3 கேம் 4 கேம்ல 3 கேம் ஜெயிச்சிருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் தானே. யாரு? மரஸ்கா 2 வருஷம். 2 வருஷம் தான் ஆண்டல 2 கேம் தான் ஆஸ்டனோட. ஒன்னு டிரா இன்னொன்னு டிஃபீட் தான். ஒரு வருஷம் தான். ஆமா அதுக்கு முன்னாடி போன வருஷம் தான்டா.
அதுக்குள்ள 2 கப்பு. அதுதான் நீ கூட சொல்லல, நெகட் பண்ணிட்ட, கப்பெல்லாம் கிடையாது, நீ தானே ஆரம்பிச்ச, அப்புறம் என்ன? வேற அது கேள்வி இருக்கா? ஓகே டாக்டிக்ஸ் ஓகே. சரி, டாக்டிக்ஸ் அதேதான். டாக்டிக்ஸ் பெட்டரா இருக்கனால தான் நாங்க டேபிள்ல மேல இருக்கோம், அதனால தான் நீங்க கீழ இருக்கீங்க. ஏன் பிளேயர்ஸ் பெட்டரா இருக்கிறதுனால அது கூட இருக்கலாம். இன்னொன்னும் இருக்கலாம், அதே மேனேஜர் வந்து டெய்லி 4 வருஷமா அதே பிளேயர்ஸ் கூட இதை பண்றா அட பண்றான்னு சொல்லி கொடுத்து சுபாஷ் கேட்ட மாதிரி நான் கேட்கறேன்டா. மரஸ்காவை தூக்கி ஆர்சனல்ல போடுறோம், ஆர்டெட்டாவை தூக்கி செல்சியில போடுறோம். சங்கர் இப்ப யார் நல்லா பண்ணுவா? நீ அப்ஜெக்டிவா பேசுற, கேவலமா சப்போர்ட் பண்ணி. நான் சொல்றேன், ஆர்டெட்டா செல்சி என்ன வேணுமோ எல்லாத்தையும் ஷாப்பிங் கார்ட்ல ஏத்துன்னு சொல்லி வாங்கி கொடுத்துருவாங்க, அவங்க கப் அடிச்சிருவாங்க, அவ்வளவுதான். செல்சி வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அப்படிதான் செல்சி அப்படி வாங்கி கொடுக்க மாட்டாங்க. கேட்கிற பிளேயர்ஸ் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு இஷ்டம் இருக்கிற பிளேயர்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. நீ அவங்க ட்ரெயின் பண்ணணும். மேனேஜர் கேட்கிற பிளேயர்ஸ் செல்சி வாங்கி கொடுக்க காலம் முடிஞ்சிருச்சு, எப்பயோ அதான் முடிஞ்சிருச்சு. நியூ ஓனர்ஷிப் கேட்ட அவன் யார் லூசாரா? அவன் ராப் சாnchez வச்சு கோல் ஆடுறதுக்கு அவன் டானருமா கேட்டிருக்க மாட்டானா? இல்லாட்டி மைனியான கேட்டிருக்க மாட்டானா? புறம்பு கூடாதுடா. ஆமா, கேட்டதான் வாங்கி கொடுக்க மாட்டாங்கடா செல்சில. சொல்லுங்க, இப்ப வந்து எதுக்கு பெட்டர் டாக்டிஷியன் மரேஸ்கா நினைக்கிறீங்கன்னு. சரி, லைக் அவன் வரும்போது சைடு வந்து லைக் எல்லாரும் சொன்னதுதான், இவ்வளவு பெரிய ஸ்குவாடு, ப்ளோட்டட் ஸ்குவாடு, அது இதுன்னு டஃப் டிசிஷன்ஸ் எடுத்தோடனே டஃப் டிசிஷன்ஸ். ஸ்டர்லிங் லைக் என்ன பெருசா பிரச்சனையானாலும் அனுப்புற. இப்ப ஃபுல்லாக்கு உங்க ஆள் போய் வாங்கிட்டு வந்தாங்கடா, அதுக்கே சாக் பண்ணுங்க. அதுக்கே சாக் பண்ணும். அது நாங்க டிசிஷன், அவங்க எடுத்தது இல்ல, நாங்க எடுத்தது. அதுக்கே போன வருஷம் சாக் பண்ணிருக்கணும் மேனேஜர். நாங்க ஃப்ரீஸ் அவுட் பண்ணிட்டோம்டா. ஆர்சனலுக்கு அதே கேஸ் தான்டா. ஆர்டெட்டா கேட்ட பிளேயரடா இவன் ஸ்டெர்லிங்லாம் வேற வழி இல்லாம தான்டா ஸ்டெர்லிங்லாம் கொடுத்துருப்பாங்க. இல்ல ஆர்டெட்டா கார்டு ஒன்னு இருக்கு. லைக் மேன் சிட்டி ஆடின பிளேயர்ஸ் கூப்பிட்டு வருவான். ஜின்சென்கோ, கேப்ரியல் ஜீசஸ், ரஹீம் ஸ்டெர்லிங் கடைசி ஆப்ஷனா தான். கேப்ரியல் ஜீசஸும் கடைசி ஆப்ஷனா. ஃபர்ஸ்ட் அவன் போனது பிளாகோவிக், அதுக்கப்புறம் வேற யாருமே இல்ல. சரி ஓகே, இப்போ எல்லாம் கிடைச்சிருச்சு இல்ல, இப்ப தப்பு சொல்ல முடியாது இல்ல, இப்ப எல்லாம் கிடைச்சிருச்சு இல்ல. அதுதான் போன வருஷம் முடிச்சான்ல, செகண்ட் முடிச்சான்ல, இவன் 7வது தானே முடிச்சான், அதுதான் நாங்க சொல்றோம். 7வது 4th ப்ரோ. சாரி 4th. ஓ, நீங்க 4th ஜெல்தி 4th. 7வது போய் தக்குற. அண்ணா அது ஒண்ணுமில்ல, அதே அவன் மேனேஜர் டே டு டே பேசிஸ்ல பாக்குறானா, அவர் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல போய் இவங்க எல்லாம் இங்க போய் வேற ஒண்ணும் கிடையாது. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ரோல் ஆயிடுச்சு மக்களே, ரோல் ஆயிடுச்சு. அந்த ஆஸ்டன் வில்லானால தான். சரி ஒண்ணே ஒன்னு சொல்லட்டுமா? அவன் மேல முச்சோம் கதறிட்டு இருக்காங்க. லாஸ்ட் சீசன் செல்சியும் ஆர்சனலும் ஒரே நம்பர் ஆஃப் வின்ஸ். சரி, மேல முச்சோம் லாஸ் இல்லையே, அவ்வளவு லாஸ் இல்லையே. லாஸ் இல்லடா, அதான் சொல்றேன். 4 இயர்ஸ் ப்ராஜெக்ட் அது. இப்ப என்ன மேல கீழ பேசு, யாரு டாக்டிஷியன் எது அத விஷயத்தை வாங்க. டாக்டிஷியனுக்கு பாயிண்ட் எதுமே சொல்லல. என்ன டாக்டிக்கலி என்ன பெட்டரா பண்றாரு ஆர்டெட்டான்றதான் கேள்வி. ஆர்டெட்டா ரெண்டு பேருமே டேபிள் மேல இருக்கு, கீழ ஏன்னா சின்ன டீம் கூட நீ அடிச்சு மேல போயிடலாம், பெரிய டீமை வந்துட்டு அடிக்கணும், அப்படியே அவேல போய் ஜெயிக்கணும். இதெல்லாம் தான் டாக்டிக்கல் ஜீனியஸ். எல்லாம் பேசிட்டு இருந்த கேப்ல அடிச்ச பாயிண்ட் அடிச்சு கேட்டிங்களா இல்லையா? ரெண்டு பேருமே லோ பிளாக் ஆடுறாங்க. ரெண்டு பேருமே லோ பிளாக். மரஸ்கா லோ பிளாக்லாம் ஆட மாட்டான்டா. அவனுக்கே தெரியாதுடா. லோ பிளாக் இருக்கு அகைன்ஸ்ட் டீம்ல கூட எல்லாம் ரெண்டு பேரும் ஆட மாட்டாங்க. அது வர்க் ஆவற சிஸ்டம். நானே ஒத்துக்கிறேன். கவுண்டர் வந்துருச்சுன்னு வெச்சுக்கோங்க, அவ்வளவுதான். என்சோக்கு அப்படியே பைத்தியம் முடிச்சிரும். ஐயோ வந்துட்டாங்களே அடிச்சுவாங்கன்னு கண்டிப்பா இருக்கும். நம்ம ஆளு வந்து ஐயோ கோல் போடணுமா, எதுக்கு கோல் போட்டுட்டு. இல்ல ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்ப லிவர்பூல் கூட ஆடுனீங்களா ஆர்சனல் மேட்ச் எப்படி இருந்துச்சு? செல்சி லிவர்பூல் எப்படி இருந்துச்சு? லைக் ஒன்லி பர்பஸ் ஆஃப் த மேட்ச் நீங்க போனது வந்து அங்க டிராக்காக போன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்க ரெண்டுமே டாப் டீம்ஸ்ரா. நீங்க வந்து சரி எப்படியோ ஜெயிச்சிட்டா ஓகே அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு இதுல ஆட்டுனீங்களா என்னன்னு தெரியல. ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்னடா இவ்ளோ ஆடுனீங்களான்னு சொல்ல. கரெக்ட்ரா, பட் ஆனா லிவர்பூல் வெர்சஸ் சிட்டி, லிவர்பூல் வெர்சஸ் ஆர்சனல் அப்படின்னாலே இப்பெல்லாம் வந்து தோக்க கூடாது, அவ்வளவுதான். அந்த மைண்ட் செட்ல தான் அவங்க ஆடுறாங்க. ஒரு பாயிண்ட் எடுத்து அப்போ ஜெயிக்க தேவையில்ல, டைட்டில் வேண்டா, ஜெயிக்க தேவையில்ல, தோக்காம வந்துட்டோம்னா போ டைட்டில் ஜெயிச்சிடலாம். இந்த ஒரு 3 பெரிய டீம் கூட மட்டும் தோக்க கூடாது. அதுக்கப்புறம் நம்ம மத்த டீம் எல்லாம் அடிச்சு 3 பாயிண்ட்ஸ் அடிச்சுட்டு 1 கரெக்டா பாயிண்ட் புடிச்சான்டா சரணு. டேய் சங்கர் வாய் தரேன்னு சொல்லு, அந்த டீம் கூட 3 வருஷமா தோக்கல, ஏன் டைட்டில் ஜெயிக்கல? யார் கிட்ட தோக்கல? நாங்க டாப் 6 சைட்ஸ் கூட 3 வருஷமா நீங்க தோக்கல.
ஏன் 3 டைட்டில் வரல? அவன் தான் சொன்னான்ல இந்த 3 கிளப் கூட தோக்க கூடாது, நீங்க தோக்கல அப்படியே டைட்டில் வரல. டேய் அவங்க வேற வழி இல்லாம போன்மத் வெஸ்ட் ஹாம் கூட எல்லாம் தோத்தா என்னடா பண்றது? நீ சொன்ன பாயிண்ட் தான் அவனை கேள்வி கேட்டிருக்கேன். ஏன் டைட்டில் இல்ல? நாங்க வந்து மைனாரிட்டியா இருக்க பிக் 6 கிட்ட வந்து எங்க ஸ்டாட்ஸை மெயின்டைன் பண்ணி மெஜாரிட்டியா இருக்க 15 கிட்ட தோத்துட்டோம் நாங்க. அதனாலதான் எனக்கு வந்து வாக்குவாதத்துல வந்துட்டு சங்கர் பாயிண்ட் சொன்னது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. அதனால பெட்டர் டாக்டிஷியன் நான் வந்து மரஸ்கானே சொல்லிடுறேன்டா. ஊருக்கோசரம் தான் நான் பேசினேன், மேல மரியாதை இல்லாதெல்லாம் இல்லைன்னா என்ன பாயிண்ட் சொன்னா? நீ என்ன வந்து 2வது முடிச்சிட்டான் அவ்வளவுதான்றேன்னா பாயிண்ட் எடுத்து வை. கார்னர்லயே கோல் போட்டு உங்களோட கார்னருக்கு கோச்சுக்கு தான்டா கொடுக்கணும் அவார்டு, மேனேஜருக்கு என்ன சொல்றது? ஜோசே மொரினோ வந்து அந்த மட்டமான யுனைடெட் ஸ்குவாட் வச்சு செகண்ட் முடிச்சான். அவன் பெரிய ஆளா இல்ல மத்த ஸ்குவாட வந்து வச்சு டைட்டில் அடிக்கிறவங்க அவங்க எல்லாம் பெரிய ஆளா? நீ சொல்லு. அவ்வளவு மோசமான ஸ்குவாட் செகண்ட் முடிச்சிருக்கான். அவ்வளவு மோசமான ஸ்குவாட் நீ வச்சிருக்கியா? அப்பனா டெக்லன் ரைஸ் மோசமான பிளேயர், கேப்ரியல் மோசமான பிளேயர், ரயா மோசமான பிளேயர், ஓடகார்ட் மோசமான பிளேயர், ஸ்டார் பாய் சாக்கா மோசமான பிளேயர் என்று சங்கர் கூறிவிட்டார். அப்ப டிபேட்ஸ் எல்லாம் டிம்பர் இஸ் தி பெஸ்ட் ரைட் பேக் இன் தி லீக். இல்ல இது வந்து கப்புக்காக பேசுதான் தவிர பிளேயர் கம்பேரிசனுக்கு நான் போகவில்லை. ஆமா இப்போதைக்கு வந்து முடிச்சு விட்டுருவோம் இந்த வாதத்தை. அடுத்தது கடைசியா வந்து நம்ம யுனைடெட் பக்கம் திருப்போம். இப்ப என்னன்னா லேட்டஸ்ட் நியூஸ் வந்துருது, ஹாட் நியூஸ் என்னன்னா வந்துட்டு அமோரிம்க்கு வந்துட்டு ஃபுல் கான்பிடன்ஸ் பேக்கிங் ராட்க்ளிஃப் கொடுக்குறாராமா. அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு கன்ஃபார்மா நீ தான் போய் இருக்க, நீ என்ன பண்ணாலும் ஆர்டேட்டா கொடுத்த டைம் மாதிரி அலெக்ஸ் ஃபர்கசன் சார் கொடுத்த மாதிரி எல்லா டைமும் உனக்கு கொடுத்துருவேன், எப்படியாச்சும் நீ வந்து பெட்டர் ஆக்கின்னு சொல்றாங்க. யுனைடெட் ஃபேன்ஸா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்ல அமோரிம்க்கே அவர் மேல நம்பிக்கை இருக்கா? ஏதாச்சும் நடக்குமா இந்த கிளப்ல? நம்பிக்கை இருக்குடா. இப்ப பாரு அடுத்த வருஷம் லீக் டைட்டில் கன்ஃபார்ம். இங்க பாரு அடுத்த வாரம் ஒரு சம்பவம் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லா இதுதான் அதுக்கப்புறம் ஃபுல்லா சம்பவம். எனக்கு என்ன தெரியுமாடா பயமே, இன்னும் இவங்க தொடர்ந்து 2 மேட்ச் ஜெயிக்கவே இல்ல. அடுத்த வாரம் இது அந்த ரெக்கார்ட போட்டாங்கன்னு வெயி ரொம்ப மானக்கேடா போயிடும். ப்ரூனோ அடிக்க போறான், அதுக்கப்புறம் முடிஞ்சது. ப்ரூனோ தான் பெஸ்ட் பிளேயர். இல்ல இன்னொன்னு அவ்வளவுதான் முடிஞ்சது. நான் போன வருஷம் போட போறேன் அவ்வளவுதான். போன வாரம் பயந்தது ஒண்ணு அப்படியே ஆனா இல்லாட்டி வேர்ட்ஸ் வந்து அமோரிம்க்கே வருவோம். இப்ப அமோரிம் மேல என்ன நம்பிக்கை, என்ன நடக்க போகுது? அப்படி கொடுத்தா பெட்டரா. ஏதாவது ஒரு மேனேஜர் இந்த கிளப்ல எப்ப பார்த்தாலும் மேனேஜரை வச்சுட்டு மாத்திட்டு அவன் ஒரு புதுசா அவனுக்கு பிடிச்ச மாதிரி பிளேயர்ஸை கொண்டு வரான். அடுத்த மேனேஜர் வரும்போது அந்த பிளேயரை வெளியே தள்ளி விட்டுட்டு மறுபடியும் புது மேனேஜர் வராங்க. இப்படியே மாத்திட்டே இருக்கிறதுக்கு ஒரு வாட் இஸ் அக்செப்டபிள் ஒரு கேள்வி வரும்லடா சரணே. இப்போ வந்து 35 கேம்ஸோ என்னமோ வந்து 1 பாயிண்ட் கேம் எடுத்திருக்கான் இது வரைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி எந்த டாப் 6 சைட்லயும் ஒரு மேனேஜர் இருந்ததே கிடையாது. இவ்வளோ 30 கேம்ஸ் இருந்து இவ்வளோ லோ வின்னிங் பெர்சன்டேஜ் வந்து இருந்ததே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? அப்படி இருக்கும்போது தேர் ஷுட் பி a பாயிண்ட். இல்ல நீ ஸ்டிக் பண்ற, ஓகே, நீ சொன்ன அந்த சைக்கிள் கட் பண்ணிடலாம், 2 இயர்ஸ் ஒன்ஸ் மாத்திட்டு இருக்க சைக்கிளை மாத்தலாம்னு அவர் எடுத்துக்கிற முடிவு ஓகே, நான் அதை ஏத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. பட் தேர் நீட்ஸ் டு பி a பாயிண்ட். இல்ல ஓகே இதுக்கு மேல இல்லைன்னா அப்ப நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் விட்டுருவீங்களா எல்லா பிளேயரையும் வாங்கி வச்சுட்டு? அப்ப அந்த பிளேயர்லாம் அவங்க பிரைமை தாண்டி போயிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் கொஞ்சமா வராங்கடா. இல்ல எனக்கு தெரிஞ்சு இவன் இப்போ ஒரு சிஸ்டம் பிலீவ் பண்றான். சரி அதை ஒரு வருஷம் ஃபுல்லா என்ன பண்றான்னு பார்க்கலாம். இப்பதானே ஒரு ஹாஃப் முடிஞ்சிருக்கு. இப்ப அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா என்ன பண்றான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்து எனக்கு தெரிஞ்சு ஒரு டிசிஷன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த 3 வருஷம் டைம் கொடுக்கறதுலாம் சும்மா போய் தான் அப்படியே சும்மா சொல்லி விட்டுட்டு சரி இது பண்ணுவாங்க. பட் ஆனா இந்த 1 இயராவது டெஸ்ட் பண்ணும் உண்மையிலே அவங்க எல்லாம் சொல்றதா இல்ல இது ஒரு செக்கிங் தான்டா எப்படி பண்றாங்க எல்லாம் பார்த்துட்டு. ஏன்னா இது எவ்வளவு குரூஷியல் பாரு. ஏன்னா ஒரு மேனேஜர் யுனைடெட்ல வரப்ப தப்பு பண்ணிருக்காங்க. இப்போ ஓலேக்கு வந்து ஒரு ஸ்குவாட் ப்ராப்பரா கொடுத்திருந்தா அவர் நல்லாவே பண்ணிருப்பாரு. அது கூட விடு. டென்னாக் வர்றப்ப ஒரு நல்ல ரொனால்டோ இருக்கிற அவர் கிளம்புனதுக்கு காரணமே வந்து டென்னாக் தான். சோ வந்து இந்த மேனேஜர்னால ஒரு பிளேயர் போயிட்டாரு. அப்புறமா கரேராஸ் கூட ரியல் மேட்ரிட் போயிட்டான். அதுக்கும் டென்னாக் தான் காரணம். அதே மாதிரி ரொனால்டோ கேஸ் எல்லாம் டென்னாக் மேல எழுதாதீங்கடா. ரொனால்டோ கேஸுக்கு காரணம் பியர்ஸ் மார்கன்ரா. அந்த இன்டர்வியூ தான் காரணம். என் அண்ணனுக்கு நான் தான்டா செய்வேன். இருந்தாலும் வரேன். இப்ப அமோருக்கு நான் என்ன சொல்றேன்னா, பிரைமா இருக்கக்கூடிய ஒரு ராஷ்போர்டும் சரி கோபி மெயினும் உங்களோட பிரைஸ் கொஸ்டின் 2 பேருக்குமே ஆட வாய்ப்பு இல்ல பிகாஸ் ஆஃப் அமோரிம். இப்ப இவருக்கு பண்ற தப்புனால அந்த பிளேயர்ஸ் எல்லாம் விட்டு போக வாய்ப்பு இருக்கா?
விட்டு இது வந்து ஈகோ கிளாஷ்னால தானே போனது. அவன் சிஸ்டம்க்கு பிடிக்கல, அதுக்கப்புறம் இவன் வந்து கரெக்டா ஆட மாட்டான், ட்ராக் பேக் பண்ண மாட்டான்னு தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஒன்றும் இதுக்கப்புறம் அவனுக்கு பிடிச்ச மாதிரி பிளே அதான்டா. இல்ல அப்ப யுனைடெட் ஃபேன்ஸ் அது ஓகே அவனுக்கு. இப்போ ராஷ்போர்டும் ஓபி மைனுலாம் விட்டு போறோம்னு சொன்னா ஓகே அவங்களுக்கு உங்களோட ப்ராடக்ட். கர்னாச்சோ டேய் அந்த மாதிரிலாம் நீ என்னடா நீ நிறைய கர்னாச்சோ போயிட்டான். டேய் அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் பண்ணிருக்காங்கடா. நிறைய இப்ப நீ மொரினோ கூட எடுத்துக்குவாங்க, வந்து வான் மாட்டா அவனை அனுப்பிச்சுடுவான் பார்த்தல செல்சில இருக்கும்போது. இந்த மாதிரி அவனுக்கு பிடிக்காத பிளேயர்லாம் அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் 1 இயர் என்ன பண்றான்னு பார்க்கலாம். வேர்ட்ஸ் இருக்கிற ஒரே காரணத்தினால 007 குன்யா கீழே போயிட்டு இருக்கா ஞாபகம் வச்சுக்க. அதுவும் வெளியே வந்திருக்கு. வேர்ட்ஸ் இருக்கிற ஒரே காரணத்துல அவனை எவனுமே கேட்காம இருக்கான். அது லிவர்பூல்ல அது முடிஞ்சிடும். லிவர்பூல் மேட்ச் அப்ப ஒரு நாட் நாட் சவர் முடிஞ்சிடும் அன்னைக்கு. ஒரு ஏதாவது ஒரு நாட் சவர் வந்து இல்ல அதுதான். இப்ப குன்யாலாம் வந்து இப்ப அந்த சின்ன கிளப்புக்கு ஆதிங்க வரதுனால இங்கேயும் அவனே எடுத்துட்டு போய் அவனே ஷாட் அடிக்கணும், ரொம்ப எஃபர்ட் போடுவான். லைக் நானே பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு குனியா ஸ்டார்ட் பண்றதோட மவுண்ட், செஸ்கோ, எம்புமோ ஸ்டார்ட் பண்றதே பெட்டர்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அவங்க தான் நல்லா ஆடுற மாதிரி இருக்கு. போன மேட்ச் மவுண்ட் எல்லாம் சண்டர்லாண்ட் கூட சூப்பரா ஆடினான்டா. அடி அவன் பழைய மவுண்ட் பார்த்த மாதிரி இருந்துச்சு. நல்லா சூப்பரா ஆடினான். எனக்கு தெரிஞ்சு பார்க்கலாம். இப்போதான் அவனோட அதே மாதிரி தான் அவனோட செட்டப். இதுவும் அது அவனோட செட்டப் தானே. 3-5 அமாத்லாம் வந்து ப்ராப்பரா பின்னாடி எல்லாம் போய் எடுத்து நல்லா பண்ணிட்டு இருந்தான். ஸோ பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஏதாவது ஒரு கப் இந்த விட ஜெயிச்சா கூட பெரிய விஷயம் தான்டா. மனசாட்சி இருக்காடா சரண் உனக்கு? இவ்வளவு நேரம் நல்லபடியா பேசிட்டு அமோரிம்க்கு ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்றேன்னு தெரியாம மறுபடியும் வேற பதில் சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான். ரெண்டு மேட்ச் தோத்தா மாறிடுவாங்க. 2 மேட்ச் தோத்தா மாறிடு. அந்த அளவுக்கு ஒரு விரக்தியா இருக்காங்க அவன் மேல. நீ ஊருக்கு கிளம்பு, நீ ஊருக்கு கிளம்பு. என்ன ஒரு வெறுப்பா இருக்காங்க. மேட்ச் வரும்டா. அதுக்கப்புறம் ஏதாவது ஆர்சனல் செல்சி வரும்போது ஜெயிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதோட அப்படியே பெப்புக்கு போவோமா? பெப்பை பத்தி பேசவே இல்லை. நம்ம வந்து அப்படியே என்ன சொல்றது, நம்ம மேன் சிட்டி வந்து லைக் இப்ப என்ன லெவல்ல சிட்டி இருக்காங்க இப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும். ஏன்னா 2 கேம் பிரைட்டன் கூட, இன்னொரு கேம் டாட்னம் கூட தோத்தாங்க. பட் அதுக்கப்புறம் ஹாலண்ட் வந்து பீஸ்ட் மோட்ல இருக்கான். சாம்பியன்ஸ் லீக் டிரா பீஸ்ட் மோட்ல இருக்கான் அவன். எனக்கு தெரிஞ்ச என்ன ஆர்சனல் சிட்டி தான் பிரச்சனையா அந்த கிளப்ல. அதுல கேஷுவலா போட்டாரு. ஆர்சனல் சிட்டி தான் டைட்டில் ரேஸ்ன்னு லிவர்பூலை விட்டு என்ன சொன்னா, ஸ்டார் ஸ்டட்டட் ஸ்குவாட் இருக்கு, டேபிள் டாப்ல நாங்க தான் இருக்கோம், 400 மில்லியன் செலவு பண்ணி நீங்க கூப்பிடுறீங்க. எல்லாரும் கேட்டீங்களே, 10 நிமிஷம் கேட்ட போது எல்லாம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. எப்பதான் திருப்பி கேக்குறேன். சிட்டி ஆர்சனல் தானா? சிட்டி பத்தி நம்ம சிட்டி கிடையாது. லிவர்பூலா சிட்டியா ஆர்சனலா இப்ப டாட்னம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சேர்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு டாட்னம் கூட வருவான் வாய்ப்பு இருக்கு. கௌதம் சொன்னான்டா அன்னைக்கு முடிஞ்சதுடா டாட்னம். முடியல. இப்போ 4 இருக்காங்க. ஒண்ணும் முடியல. 4th தான் இருக்காங்க. மறுபடியும் பெப்புக்கே வருவோம். இவ்வளவு வருஷமா வந்து ஒரு மனுஷன் லோ பிளாக்னா என்னன்னு கூட தெரியாம அப்படி ஆடாத ஒரு மனுஷனை வந்துட்டு லோ பிளாக் 5 டிஃபெண்டர் அப்படிலாம் போட்டு மாத்தி வச்சிட்டாங்களே. என்ன திடீர்னு டாக்டிக்கலா சேஞ்ச் ஆனதா? அவன் அப்ரண்டிஸ் கிட்ட இருந்து கத்துக்கிட்டான் ட்ரைனிங். அப்படி சொல்றா. அப்படி சிஷ்யன் கிட்ட இருந்து குருவே வாங்கிட்டாரு. நீ என்னடா போடுற லோ பிளாக்? நான் போடுறேன்டா லோ பிளாக். கொஞ்சம் விஷயம் இல்ல, கொஞ்சம் கீழ வந்துதான் ஆகணும்னு இப்ப பெப்புக்கு புரியுது. எப்பயுமே இல்லடா, அந்த கேம் முடிச்சிட்டு வந்துட்டு ஸ்டோன்ஸ் இன்டர்வியூ பண்ணாங்க. இந்த கேம் இப்படி லோ பிளாக் பண்ணிட்டீங்க. அவன் ஒரே வார்த்தையில பொழிச்சுன்னு துப்பிட்டு போயிட்டான். இந்த மாதிரி நாங்க பண்ணவே கூடாது, இனிமேல் நாங்க இந்த மாதிரி பண்ணவே கூடாது, இந்த மாதிரி நாங்க ஆடவே கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான்டா ஸ்டோன்ஸ். அப்படியா? ஈகோ ஹிட் ஆயிடுச்சு இதுக்கு அப்புறம். இல்ல அது ஒண்ணு. இப்ப சப்போஸ் சிட்டி ஜெயிக்கிறோம்னா நான் பெப்புக்குலாம் எதுவும் இல்ல. அவன் ஒருத்தன் தனியா தான் ஜெயிச்சு கொடுக்கணும் டைட்டில். ஸ்குவாட் இல்ல பெப்பு கிட்ட. டைட்டில் வின்னிங் ஸ்குவாட் இஸ் தி மேன் சிட்டி. I don't think they are on par with, they are not on par with Arsenal or Liverpool. அந்த ஸ்குவாட் வந்து உண்மை அதான். லைக் இப்ப ஆர்சனல் இந்த ஸ்குவாட் அளவுக்கு இல்ல. இல்லடா டேய் சங்கர் லாஜிக்கல் क्वेश्चன் எடுத்து பாரு. நீ ஹாலண்ட் அந்த டீம்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டேன்னு வை. சரி நீ அப்படி பாரு. நீ ஆவரேஜ் டீம். ஆமா சீரியஸா அப்படிதான்டா. ராட்ரி பாலண்டார் வின்னர். இந்த மாதிரி 3 கேம் ஆடலாம். 20 மினிட்ஸ்ல வெளிய போயிடுறான்டா. ரெடி ஆகி வருவான். சரி இருங்க, டானர்மா சைன் பண்ணிருக்காங்க. அதுக்கு இப்பதான் அந்த பேக் லைன்ல யாரு குசனாவு, ரைட் பேக் யாரு அவன்லாம் ஆர்சனல் சிட்டி கம்பேர் பண்ணா கம்பேரபிள் சைட்ஸ்னு சொல்றியா? நீ மனசாட்சியோட பேசுனீ.
சீரியஸா பொட்டன்ஷியல் இருக்கு. அவங்க இன்னும் ப்ரூவன் கிடையாது. ஆனா பொட்டன்ஷியல் இருக்கு எல்லாருக்கும். சந்தோஷமா சொல்றா. இதுக்கு தான்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. எத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தீங்க நாங்க பெஸ்ட் செய்யணும்னு. நான் வந்து ஹம்பிளா ப்ளே பண்ணேன். லிவர்பூல் ஃபேன்ஸ் மாதிரி தற்குறியாட்ட நான் வந்து ஆமாண்டா இவன் அப்படிடா இப்பறா நான் உன் மேனேஜரே பெரிய தற்குறியா இருக்கும்போது அவளை பாத்துட்டு நீங்களா அப்படித்தான் இருக்கீங்க. ப்ரோ அவங்க எல்லாருக்கும் பொட்டன்ஷியல் இருக்கு ப்ரோ. நம்ம செல்சி எப்படி சொல்றோமோ அதுக்கு ஈக்குவலா தான் சிட்டி. செல்சி ஸ்குவாட் இல்லன்னு நான் செல்சி டைட்டில் அடிக்காத அதே மாதிரி சிட்டி அடிக்காத அதேதான் நீ சொன்ன பாயிண்ட் தான் நான் சொல்றேன். ஏய் ஹாலண்ட் ஃபேக்டர் வந்து ஹாலண்ட் வந்து அதாவது சிட்டி வந்து 60% டைட்டில் ஃபேவரட்ஸ்னா ஹாலண்டுங்கிற நாளையே அவங்க 90% டைட்டில் ஃபேவரட்ஸ் அந்த மாதிரி. சரியா? அவனோட இம்பாக்ட் வந்து கண்ணா பின்னான்னு இருக்கு லீக்லயே. நீ ஹாலண்ட் எந்த டீம்ல போட்டாலுமே அவன் வந்து அத்தனை கோல் அடிக்கிறான். அவன் ஒரு பீஸ்ட். இப்ப இருக்கிற மோட் நீ பாரு. கீழே வந்து லிங்க் அப் பண்ணி செம்மையா ஆடுறான். டிஃபெண்டரை அடிச்சு தள்ளிட்டு ஓடுறான். இவன் இந்த சீசன் அவன் கம்ப்ளீட்லி வேற பிளேயரா இருக்கான். அது டவுன் டு பெப் ஆல்சோ. நான் ஆள் மட்டும் சொல்ல மாட்டேன். பெப்பும் தான் அதை பண்ணிருக்கான். பட் அவங்களோட ஸ்குவாட் அப்படி ஆளா எடுத்துட்டா நீங்களும் மீடியாக்கர் ஸ்குவாட்னு சொல்வீங்களா? பெட்டர் தென் சிட்டின்னு சொல்லுவேன். ஏய் அவன் சொல்ற பாயிண்ட் சொல்லுவான். ஹாலண்ட் இல்லாம அந்த ஸ்குவாட் நல்லாவே ஸ்ட்ரகிள் ஆகும். இல்ல அர்ஜென்டினாவே பண்ணல. ஐயோ ஹாலண்ட் வேற யாரும் கோல் போட மாட்டேங்கறாங்கடா. ஹாலண்ட் மட்டும் தான் கோல் போடுறான். ஹாலண்ட் அந்த ஒரு அடிச்சு தள்ளி அடிச்சனால தான் அந்த கோல் ஜெயிச்சாங்க. இல்லன்னா இத வேற மாதிரி சொல்லுமா. ஹாலண்ட் வந்து இப்ப செல்சிலியோ டாட்னம் முத்துங்க. செல்சிலியோ லைக் ஒரு ஆர்சனல்லியோ யாரா இருந்தாலும் டைட்டில் அவங்களுக்கு தான் ஷூர். லைக் அந்த அளவுக்கு ஒரு எலிவேட் பண்ணுவாங்க ஒரு டீம். அந்த அளவுக்கு நான் சிம்பிளா கேக்குறேன் சங்கர். நீங்க சாக்கா இல்லாம ஒரு 3 மாசம் ஆடுனீங்க போன சீசன் கரெக்ட்டா? இருந்தாலும் you were able to keep up. ஓகே, எங்களுக்கு ஒரு 2-3 பிளேயர் மிஸ் ஆனாலும் we are able to keep up. சிட்டிக்கு ஹாலண்ட் மிஸ் ஆனா they will not be able to keep up. 2-3 கேம் ஜெயிப்பாங்க. பட் ஓவர் தி கோர்ஸ் ஆஃப் ஒரு 10-15 கேம்ஸ்ல கண்டிப்பா நிறைய பாயிண்ட் டிராப் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? அவன் இந்த சீசன் மட்டும் தனித்துவமா எடுத்து பண்ணி என்ன சீசனே விட்டுரு. இல்ல அதுதான் சொல்றேன். ஏய் ஐம் சாரி டா. டேய் இந்த விஷயத்துல மட்டும் தற்குறி லிவர்பூல் ஃபேனோட இத நான் ஒத்துக்கணும்டா. ஏனா அவன் ஒத்துக்கணும்டானா நல்ல வேலை ப்ரோ. இல்ல நீங்க எல்லாரும் ஹாலண்ட் இல்லன்னு சொல்றீங்க. அவன் அவேலபிலிட்டியும் இருக்கு. அவன் இன்ஜூரி ஆவல. அப்ப எப்பவுமே இருக்க தான் போறான். நீங்க அவனை நெகேட் பண்றீங்கன்னு தான் நான் கேக்குறேன். நெகேட் பண்ண அதனால அவன் டைட்டில் அந்த ஃபேவரட்ஸ் கம்பேரிசன் பண்றோம்டா. அதனால தான் நாங்க சிட்டியை மேல வெச்சிருக்கோம்னு சொல்றேன். புரியுதா? இப்ப அதுல நான் கேக்குறேன். இப்ப அதனால பெப்போட டாக்டிக்கல் பிரில்லியன்ஸ் அடி வாங்க தான் நான் கேக்குறேன். ஏனா பெப்பே எனக்கு தெரியல. அவ்வளவுதான்டா. நல்ல பிளேயர்ஸ் தான்டா ஜெயிப்பான். இன்னைக்கு கூட பெருசா அவனை நம்பிதான் இந்த டீம் இருந்துச்சுன்னா இல்ல ஓகே. பட் இப்ப வந்து ராட்ரியும் ஹாலண்ட் இல்லனா லாஸ்ட் இயர் ராட்ரி இல்லாம ரொம்ப தவிச்சாங்க லாஸ்ட் 2 வருஷமா. அப்புறம் இந்த வருஷம் வந்து ஹாலண்ட் இல்லனான்றோம். சோ வந்து என்ன பெப்னால முடியலையா? என்ன கனெக்ஷன் அந்த எல்லாம் கனெக்ஷன் இருந்தா தான்டா ஜெயிக்க முடியும். அவன் சீசனுக்கு ரீஇன்வென்ட் பண்றான்டா. நீ போன வருஷம் வந்து இவ்வளவு ஹாலண்ட் ஆடல. யோசிச்சு பாருங்க நீங்களே. இந்த அளவுக்கு அவன் லிங்க் அப்ல எல்லாம் ஹாலண்ட் பண்ணல. அது தப்புன்னு சொல்லி எல்லா பண்றச்சு ஹாலண்ட் அடிச்சானு. கரெக்டா? நீ பாக்ஸ்ல மட்டும் தான் போய் நிக்கிற, நீ கீழே வந்து பண்ண மாட்டேங்கிற. இப்ப அதை பண்ண ஆரம்பிச்சிட்டான். இது யாருக்கு? இது நம்ம பெப்புக்கு தான் பாராட்டு கொடுத்தாங்க. 2 கேம் அவங்க தோத்திருக்காங்க. அவங்க தோத்த 2 கேமுமே வருஷம் தோக்க 2 கேம் தான். இது டாட்டனம் கூடயும் பிரைட்டன் கூடயும் அவங்க எப்பவுமே தோக்க 2 கேம் தான் தோத்திருக்காங்க இந்த சீசனுமே. அதை தவிர்த்து எடுத்து பாரு, எல்லா கேமும் செம்மையா தான் ஆடி இருக்காங்க அவங்களும். அப்ப அவங்களும் நல்லா பண்றாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் சொல்றோம் இப்போதைக்கு லிவர்பூல் ஆர்சனல் சிட்டின்னு பேசிட்டு இருக்கோம். ஹாலண்ட் போயிட்டா, சாக்கா போயிட்டா, சாலா போயிட்டா, எந்த ரெண்டு சைடு நம்ம வச்சிருப்போம்? நீங்க சொல்லுங்க. நான் ஏதோ சொல்ல, நீங்க சொல்லுங்கப்பா. அந்த 3 பிளேயர் எடுத்துறலாம். பிரீமியர் லீகே பார்க்க வேணாம், மூடிட்டு போயிட வேண்டியதா. இன்னும் இருக்காது என்டர்டெயின்மென்ட். அப்படியே ப்ரோ டெல்டா அதிகமா இருக்குன்ற லைக் அந்த சிட்டிக்கு அவங்களுக்கு இப்ப வேன் டைக்க தூக்குனா லிவர்பூல் அஃபெக்ட் ஆகும். அந்த அளவுக்கு அதெல்லாம் அஃபெக்ட் ஆகாது. அதெல்லாம் இதெல்லாம் சொல்றேன். இவனுக்கு இந்த ஒரு வாரம் தான் கிடைக்குது. ஒரு வாரம் தான் உங்களுக்கு கான்ட்ராக்ட் பத்தி கிடைக்கும் ஒரு சீசனுக்கு. சும்மா இருடா. கொட்றா, உன்னால முடிஞ்ச வரைக்கும் கொட்றா. உனக்கு அதை விடு. இன்னும் 2 வாரம் பயத்திலே இருப்ப. ஐயோ யுனைடெட் கூட தோத்துறா, என்ன பண்றது? சேனல் எடுத்து மூடிடணும். நீலாம் இதுலயேதான் குறியா இருக்கான் முதல்ல இருந்து. பாத்துக்க, இவன் புல் போக்கஸ் இங்கதான் இருக்குது. ஏதோட பிளான் பண்ணிட்டாங்க. அந்த பயத்துல இருக்கும் போதே நம்ம இந்த செக்மெண்ட்டை முடிச்சிருவோம். ஆனா இந்த எபிசோட்ல நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம அடுத்த எபிசோடு நம்ம மீட் பண்றது முன்னாடி ஒரு கிளப்லயும் இவன் தான் டாப் ஸ்கோர்ல இவன் தான் அதிகமா கோல் போட்டிருப்பான்ற ஒரு கேரக்டர் யாருன்னு சொல்லுங்க. அடுத்த வாட்டி மீட் பண்றப்போ உண்மையிலேயே அதுதான் நடக்க போதா இல்லையான்றது நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லிவர்பூல் உங்க கிளப்ல இப்ப ஏன்டா என் பக்கமே திருப்புற முதல்ல? அங்கெல்லாம் கேட்டு வரலாம்ல. சொல்லு. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்
தைரியமா சொல்றா. போன வாரம் அடிச்சதுனால இப்ப வேண்டைக்கு தான் இல்ல, அடிக்கணும்னு சொல்லுங்க. வேர்ட்ஸ் சொல்றா பார்க்கலாம்டா. நான் வேர்ட்ஸ் தான் சொல்லலாம்னு இருந்தேன். அவன் வாழ்க்கையை கெடுக்கலாம் நானே முடிவு பண்ணிட்டேன். சரி வேர்ட்ஸ். சரி அங்க ஒண்ணு வேர்ட்ஸ். இப்ப சங்கர் ஆர்சனல்ல யாரு சொல்லு. அவுட்ரேஜியஸ் ஸ்ட்ரைக் போட போற ஆர்டெட்டா. மக்களே. யாரா இருக்கும் கெஸ் பண்ணுங்க. டிம்பர். டிம்பர்லாம் இல்லடா. கேப்ரியல். மார்டினெல்லின்னு சொல்ல போறேன் மக்களே. பெஞ்ச்ல அதிக அப்பியரன்ஸ் இருக்கும். சரி பாப்போம். ஃபர்ஸ்ட் சரணே உனக்கு யாரு? குன்யாவா செஸ்கோவா? மொட்டை எம்பு என்னடா இப்படி பாடி ஷேமிங் பண்ற சரண்? ஏய் நாலு காஷ்மீரா ஸ்டைல்ல இருப்பான்டா. நீ என்னடா இப்படி சொல்ற? சரி சுபாஷ். சரி சொல்லலாம் சுபாஷ். லைக் பால்மர் இன்ஜுரி வந்து வந்தா பால்மர் இல்லாட்டி எஸ்டவோ வில்லியன். ஸ்டார்ட் பண்ணுவானடா எல்லா மேட்சும். எல்லா மேட்சும் ஸ்டார்ட் பண்ணுவான். இப்போ பிரேசில் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 2 கோல். பாருடி இதுக்காகவே பாரு அடுத்த 2 மேட்ச் அடிக்க மாட்டான். சரி சுபாஷ் நீ பாப்போம். சொல்லு. எனிவே இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க பாய்ஸ். கமெண்ட்ஸ்ல வந்துட்டு நீ சொல்றா சொல்றா. நான் சிட்டிக்கு தான் சொல்லணும். அப்ப நான் சிட்டிக்கு சொல்லணும்னா ஆளுங்க தான் வாங்க. ஈஸியா ஆன்சர். டவுட்டே கிடையாது. இல்லனா எங்க அண்ணன் சவுதியில கோல் போடுவாரு வந்து பாருங்க. அலெக்சாண்டர் சுபாஷ் அவனுக்காக சொல்றா ஒண்ணு. நியூகாஸ்லுக்கு ஒன்னு சொல்றா. அவனா வோல்ட் மாடி தான் அப்ப சொல்லணும். வோல்ட் மாடி போடுவான்டா. 10 கோல் போடுவான். பட் எனிவே இந்த எபிசோட் பாத்துட்டீங்கன்னா ரொம்ப நன்றி. கடைசி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ரொம்ப நன்றி. கமெண்ட்ஸ் போடுங்க. யார் யாரை திட்டணுமோ எல்லாத்தையும் சேர்த்து கமெண்ட்ல போடுங்க. அதையும் நாங்க பாப்போம். மறக்காம லைக், சப்ஸ்கிரைப், ஹைப் பட்டன் எல்லாத்தையும் பிரஸ் பண்ணிருங்க. இந்த கலவரத்தோட இன்னொரு கலவர பூமியில உங்களுக்கு சந்திக்கிற வரைக்கும் இது கௌதம், சுபாஷ் மற்றும் பேனல் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப நன்றி. வணக்கம்.